தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், நாவுக்கரச பெருமானுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குழுமத்திலே தொடர் நாயனார் புராணத்தை பேசுகின்ற அந்த வாய்ப்பிலை அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பாக தந்து அருளி இருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம் சிவ. சொக்கநாத வெண்பா. மறையாகம விதியும் வந்த உடல் தன்னின் நிறையூழ் விதி முன்னே நின்றேன், மறை விதிக்கே ஏற்கவே செய்வேன், இசைந்தாளுள் வேறதனோ யார்கவன் சொக்கநாத சொக்கநாதருடைய பெருங்கருணையிலே நாம் இன்றைய தினம் திருநாவுக்கரசர் புராணத்தை சிந்திப்பதற்கு நமக்கு பெரும் கருணை கூட்டியிருக்கின்றது. அடிநாயனுக்கு திருநாவுக்கரச புராணம் கிடைத்தது எத்தனை கோடி தவம் செய்திருக்கின்றனோ இந்த வாய்ப்பை எனக்கு பெருமான் வழங்கியதற்கு. இந்த வாய்ப்பு கிடைத்த நாளிலிருந்தே கைகளிலே எல்லாம் நடுக்கம்தான், முழுவதுமாகவே நடுக்கம்தான். இது எப்படி செய்ய முடியும் போன அமர்வுல பண்ணோம், நிறைய தடங்கல்கள் வந்தது. ஆனாலும் என்ன தடங்கள் வந்தாலும் அவனை பற்றுறது, அடியார்கள் திருவடியை பற்றுறது என்பதை பெரும் குறிக்கோளாகவே வைத்திருக்கின்ற பெரும் காரணத்தினாலே இன்றைய தினம் இதை ஏற்பாடு செய்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அடியனாலும் கொஞ்சம் முடியுது. இன்னைக்கு மழலையர் முருகன் நிகழ்ச்சி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அடியார்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே வர வச்சிருக்கலாம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் விட்டுருந்த, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை எங்களை வர வச்சுட்டே அப்படின்னு நீங்க கேட்கிற சில கேள்விகள் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியுது. அதனால அடியார்கள் மன்னிக்கணும். இது ஒரு ஷார்ட்லயே முடிக்கிறது. தொடர்ந்து நம்ம திருவாசகம் இந்த மாதிரி நிறைய போகாது. இது ஒரு கொஞ்சம் முடிக்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த புராணத்தை நம்மளுடைய பெரிய புராணத்துல நம்ம சுவாமியோட, நம்மளுடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை அப்படியே பற்றி அவர் சொன்ன வாக்கு அப்படியே பிடித்து கொண்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். இந்த நிறைய செய்திகள் பார்க்க இருக்கின்றோம். இதுல முக்கியமான ஒரு செய்தி கடலூர் அடியார் பெருமக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. நம்ம கடலூர் அடியார் பெருமக்களுக்கு இயல்பாகவே திருநாவுக்கரசர் மேல ஒரு ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு உரிமை, எல்லாத்துக்கும் தார்மீக உரிமை இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கடலூர் அடியார் பெருமக்களுக்கு நாவுக்கரச பெருமானுக்கு மேல ஒரு தார்மீக, எல்லாருக்க விட அவங்களுக்கு ஒரு தார்மீக உரிமை உண்டு. அது எப்படின்னு சொல்லி நம்ம புராணம் படிக்கிறப்போ நீங்க எல்லாம் வியக்கும் வகையில அதெல்லாம் இருக்கு. அதுல அடியேனும் ஒரு பொருட்டா இருந்த பாதிரி புலியூரோட இருந்தோம், அவையெல்லாம் பார்த்தோம். அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம நிறைய பேச இருக்கின்றோம். நாவுக்கரச பெருமானை பற்றி நம்ம பேசுவதற்கு போன அமர்வுல சொன்ன மாதிரி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு உள்ள அப்படியே புராணத்துக்குள்ளேயே போயிடுவோம். நாவுக்கரசர் பாத்தீங்கன்னா அவரு நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலும், ஆமா 3 தொகுப்பு இருக்காது, 5 தொகுப்பு வந்துடும் நினைக்கிறேன் சாமி. ஏன்னா ஒரு இதுக்கும் நான் 50 மொத்தம் 249 பாடல்கள் இருக்கு. நம்மளுடைய நாவுக்கரச புராணத்துல 249 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு அமர்வுக்கும் 50 பாடல்கள் வீதமா 5 அமர்வுகளுக்கு
250 பாடல்களா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்றைய அமர்வு வந்து 25 பாடல்கள் தான் வச்சிருக்கு. ஏன்னா அடியார்களுக்கு நிறைய அலுவல் இருக்கு, சில பேர் தான் வர முடியும். அடுத்த அமர்வுல நம்ம அதை காம்பன்சேட் பண்ணி நம்ம 100 பாடல் அங்க ரீச் ஆயிடலாம், 100 பாடல்ல அதுக்குள்ள ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கான பொருளை எல்லாம் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய நாவுக்கரசருடைய வாழ்வு பாத்தீங்க அப்படின்னா, நாவுக்கரசருடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்னா, மத்த எல்லா நால்வர் பெருமக்கள்ல ஆஹ் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்னு சொல்லும் போது அந்த வகையில வந்து ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த அவர் நிறைய நிறைய அற்புதங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த நால்வர் துதியில அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. அவரு அந்த கல்ல மிதந்து வந்த அந்த செயல் தான் அவர் செய்த எல்லா செயல்கள்லையும் சிறந்த செயல். அது போல நீங்க பாத்தீங்கன்னா, பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஏன்னா இந்த பூலியர்கோன் ஆகிய பெருமான் அவருடைய நின்றசி நெடுமாறன் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை நீக்கியதுதான் அவனுடைய ஞானசம்பந்தர் செய்த நிறைய அதிசயங்கள்ல ஒன்று. என்ன, ஏன் பூம்பாவையை எழுப்பியதை விடவா நம்மளுடைய வெப்பு நோயை தீர்த்த ஒரு விஷயம் பெருசு அப்படின்னு கேட்கலாம். பூம்பாவை எழுப்பியதை விட வெப்பு நோயை தீர்த்தது பெருசு. ஏன்னா பூம்பாவை எழுப்பியது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இந்த வெப்பு நோய் நீக்கிறதுனால எண்ணாயிரம் சமணர்கள் வந்து ஒளிந்து அவர்கள் எல்லாம் திரும்ப தாய் மதமாகிய சைவத்திற்கு திரும்பி வந்தார்கள். பாதி பேர் வந்து அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சைவம் தழைப்பதற்கு சைவம் ஸ்தாபித்த லீலை அப்படின்னு சொல்லி இன்னும் மதுரையில அது பெரிதாக கொண்டாடும். அது போல நாவுக்கரச பெருமான் பல நீற்றறையிலே வந்திருக்கிற நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த கல்மிதப்பில் அணைந்தத இடத்துல தான் நமக்கு சுவாமியை பத்தியே தெரிய வருது. நம்முடைய நாவுக்கரசு பெருமானை பற்றிய செய்தி சமூகத்திற்கு தெரிய வருவது என்பது அந்த கல்மிதப்புல சாமி வந்ததுதான். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த ஒரு செய்தி மூலமாகத்தான் இந்த நாவுக்கரச பெருமானுடைய பெரும் செய்தி எல்லாத்துக்கும் வருது. இதுல முக்கியமானது, நாவுக்கரச பெருமான் வந்து கல்ல மிதந்து ஏறி வந்த குப்பம் தான் கரையேறிய குப்பம். நம்ம எல்லாரும் போய் பார்த்தோம். அந்த கரையேறிய குப்பத்துலதான் அவரை முத ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சமணராகவே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கரையேறிய குப்பத்துலதான் முத அங்க இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள், கடலூர் அடியவர் பெருமக்கள் எல்லாம் வந்து, பாதிரி புலியூர் அடியவர்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்த சுவாமியை ரெக்கக்னைஸ் பண்ணி அவரை தலையில வைத்து கொண்டாடி அவருக்கு தன்னுடைய சைவத்துல ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் சைவத்துல ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்த பெரும் பொறுப்பு அந்த இடத்துல கரையேறிய குப்பத்துலதான் நிகழ்ந்தது. அதனாலதான் ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்னு அந்த நால்வர் துதியில அந்த இடத்த ரொம்ப அதிகமா குறிப்பிடுவாங்க. ஏன்னா அதுதான் நாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கையிலே பிரேக் ஈவன் பாயிண்ட். அங்கதான் அவருடைய டோட்டல் சைவனுடைய அந்த உலகமே தொடங்குது அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். அந்த இடத்துக்கு அடியார்களோட போய் நம்ம வழிபாடு செய்திருக்கோம் நினைக்கும் போது அடியனுக்கு என்ன அதை விட ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை என்ன இருக்க முடியும் அப்படின்னு அடியன் மனம் நெகிழ்ந்த இடங்கள் ரொம்ப அதிகமான விஷயம். அப்படிங்கிறப்போ அந்த வகையில் அதை கடலூர் அடியவர் பெருமக்கள் எல்லாம் மிகச்சிறப்புடையவர்கள் சொல்லி அடியன் பிரசன்டேஷன் பண்றேன். சுவாமி ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு ஸ்லைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி. ஐயா பேசுறாரா? ஒண்ணுமே கேட்கவே இல்ல சாமி. இல்ல சாமி, நான் பேசல, நிறுத்திட்டேன். சாமி தெரியுதுங்களா? ஷேர் பண்ண தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். திருநாவுக்கரச நாயனாருடைய புராணம். திருநாவுக்கரச நாயனாருடைய புராணத்தை நாம ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். சரி, எனக்கு உங்களையும் பார்க்கணும், இந்த ஸ்லைடையும் பண்ணணும். அது எனக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். நாவுக்கரசருடைய புராணம் அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுகள், ஒரே ஒரு நிமிஷம் சாமி, நான் இதுல மொபைல்லயே வந்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு உங்களை பார்க்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க வாய்ப்பு.
உம் நாவுக்கரசு புராணம், திருநாவுக்கரசர் புராணம் அப்படிங்கிற, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஒரு முறை மட்டும் அடியார்கள் எனக்கு இது பண்ணுங்க. கேக்குதுங்கய்யா. சரி சரி சரி. இந்த நாவுக்கரச புராணம் அப்படிங்கிற இந்த புராணம் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, நாம சிவத்தை எப்படி இறுக பற்ற வேண்டும் என்ற பெரும் செய்தியை நாவுக்கரச புராணம் நமக்கு தரப்போகுது. இதை முடிக்கிறப்போ நம்ம இறைவனை எப்பொழுதுமே விடாது பற்றுகின்ற பெரும் செய்தி நமக்கு இங்க நிகழப்போகுது. அப்படிங்கிறதுனால இந்த நாவுக்கரச புராணம் ரொம்ப சிறப்பானது. ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து நாவுக்கரச புராணம் மடுப்பதை விட திருநாவுக்கரசர் வார்த்தையை ஒரே ஒரு முறை உங்க செவியானது கேட்குமாயின் நீங்கள் எடுத்த பிறவியினுடைய நோக்கமானது நிறைவுறுகின்றது அப்படின்னு பெரும் செய்திய நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. திருநாவுக்கரசர்னா யாரு, அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதைத்தான் அடுத்தபடியா சொல்றாரு. திருநாவுக்கரசர் தான் யாருன்னா, இடையரா பேரன்பு, மழை வாரும் இரு இணைவிழிகள், உளவாரத்தின் படையார திருக்கரம், சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம், நடையார பெருந்துறவு, ஞான பாடல் தொடையரா செவ்வாய், திருமேனிதனில் அசைவு கந்தை மிகையாம் கருத்து தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனி. இதுதான் நம்முடைய நாவுக்கரச பெருமானை வடிவமாக தருகின்றார். இது சிவஞான மாமுனிகள் எழுதி செய்த, நாவுக்கரச பெருமானுக்கு எழுதி செய்த ஒரு 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 காப்பு. அவருதான் இந்த பாடலை எழுதினார். சுவாமி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய வடிவம் அங்க தெரியுது. இடையரா பேரன்பு, அவருடைய அன்பு எப்பவுமே ஒரு நாள் கூட விட்டதே இல்லையா. யார? நம்முடைய சிவபெருமான் கிட்ட உள்ள அன்பு ஒரு நாள் கூட அவர்கிட்ட இருந்து நிகழ்ந்ததே இல்லையா, கடந்ததே இல்லையா. ஒரு நாள் கூட சலிச்சுக்கிட்டது இல்லை. என்னப்பா என்னை விட்டுட்டேப்பா, என்னப்பா இப்படி செஞ்சுட்டேப்பா அப்படின்னு ஒரு நாள் கூட சலிக்காத அந்த அன்பு இடையரா பேரன்பு. மழை வாரும் இணை வெளிகள், மழை வாரும் இணை வெளிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பெருமானுடைய அந்த முக்கியமான அவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே மழை பொழிவது போல இணை வெளிகள்ல எப்பொழுதுமே கண்ணீர் பொதும்பிக் கொண்டே இருக்குமா. நம்முடைய நாவுக்கரசருடைய அந்த அவருடைய கண்கள் அவர் இலக்கணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுவாமியோட இலக்கணம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே அவருடைய கண்கள்ல நீர் கசிந்து கொண்டே இருக்குமா. உளவாரத்தின் படையார திருக்கரம், அவர் உளவாரம் படை, உளவாரத்தினுடைய படை என்பது அவர் கையில் வச்சிருக்காரு, அது பேர் உளவார படைன்னு சொல்லுவோம். அது அந்த உளவாரத்தை, அது உளவாரம் செய்யும் போது நான் கடினமான பொருட்களை ஆழ்ந்து அப்படி எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அதை கடப்பாறையாகவும் பயன்படுத்தலாம், அதை அப்படியே அல்ற ஒரு மண்வெட்டியாகவும் பயன்படுத்தலாம், செதுக்கிறதுக்கு நம்ம அந்த புல்லெல்லாம் செதுக்கிறதுக்கு அதை வச்சும் பயன்படுத்தலாம். இது உளவாரத்தின் படையரா திருக்கரமும். உளவாரத்தினுடைய படை எப்பயுமே அறாது நிற்குமா. அவர் கையை விட்டு விலகாது நிற்கின்ற திருக்கரம். கையை எப்பொழுதுமே அவர் பார்க்கும் போது உளவார படை இல்லாம நம்முடைய நாவுக்கரச பெருமானை பார்க்கவே முடியாது. நீங்க அதே மாதிரி எந்த இடத்துல நீங்க பெருமானுக்கு திருவுருவம் வச்சாலும் உளவார படை இல்லாம பெருமானுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா பெருமானை பார்க்கும் போது உளவாரத்தினுடைய படை அவர் திருக்கரத்துல இருக்கும். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம், இதெல்லாம் வெளியில தெரிஞ்சது. இப்ப நம்ம இடையரா பேரன்பு, மலைவாரும் இணைவிழிகள், உளவாரத்தின் படையரா திருக்கரம், இதெல்லாம் வெளியில தெரிகின்ற விஷயம். பெருமானுக்கு உள்ள தெரிகின்ற விஷயம் என்னன்னா, சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம். அவன் திருவடி மட்டும்தான் நெஞ்சில பதிஞ்சிருக்கு, வேற எதுவுமே பதியாத அந்த நிகழ்ச்சி. அதுக்கடுத்துதான் அடியனுக்கு நடையரா பெருந்துறவு. ஆகாக இந்த வரியை படிக்கும் போதெல்லாம் கண்கள்ல நீர் பெறும். இந்த வயசான கால்கள், இந்த நாவுக்கரச பெருமானுடைய அந்த வயசான கால்கள் அது எத்தனை தூரம் கடந்திருக்கும். நடையரா பெருந்துறவு, நடை என்றுமே அற்றதில்லை. ஒரு நாளாவது நம்ம இன்னைக்கு அடியன் நம்ம சென்னையிலிருந்து கடலூருக்கு வரும்போது பஸ்ல தான் வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போய் எல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கே அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த பெருமான் திருவதிகையில் ஆரம்பிச்ச அந்த திருக்கால்கள் இமயமலை வரை நடந்து சென்று இருக்கின்றது. அனைத்தும் பெருமானுடைய திருவடி. வந்த பெருமானை அப்படியே மீண்டும் நம்மளுடைய ஆரூர் கமலாலய குளத்துல அரசர் திருவையாறுன்னு நினைக்கிறேன், திருவையாறுல சுவாமி திரும்ப எழுந்தர்ல சொல்லி திருவையாறுல கடைசியில அவர் சுவாமி முக்தி பெற்றார் அப்படின்னு அந்த கால் திருவதிகையில் ஆரம்பிச்ச அந்த கால் இமயமலையில போய் முடிந்து திரும்பவும் திருவையாறுக்கு திரும்பவும் பல தலங்கள் சென்று பெருமான் தன்னுடைய முக்தி பதநிலையை பெற்றார். அப்போ அவனுடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களா இருக்கின்றான். நடையரா பெருந்துறவு. இன்னைக்கு நம்ம கொஞ்ச தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல.
கொஞ்ச தூரம் சாமிக்காக நடக்க முடியுமா? ஒரு நாள் பாத யாத்திரை போறோம் சரி, ஆனா வாழ்நாள் முழுக்கவே பாத யாத்திரை, வாழ்நாள் முழுக்கவே பெருமாள் வந்து நடந்தே முழு இந்தியாவையும் நடந்தே பெருமான் வந்து அந்த சைவத்தை வந்து அவர்ல வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த நடையரா பெருந்துறவு நடக்கலாம், எப்ப பார்த்தாலும் நடக்கலாம், ஆனா பெருந்துறவு செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. பெருந்துறவு என்றால் அந்த கந்தைக்கு மேல எதுவும் கட்டக்கூடாது, அது ஒரு 2 துணிதான் கையில வச்சிருக்கணும், அதுக்கு மேல நம்ம எந்த வீட்லயும் ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது, மேலும் வந்து சாப்பிட்ட வீட்லயே திரும்ப ஒரு நிமிஷம் சாமி, யாரோ அடியவர் வந்திருக்காங்க. சாப்பிட்ட இடத்துலயே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, எந்த வித செலவு பண பட்டுவாடாவும் நம்ம வச்சுக்க கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு துறவுல இருக்கு. அந்த துறவு தான் இன்றைய துறவு. ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம். அடியன் வந்து இதுல வந்து என்னுடைய லிங்க்ல வந்துடுறேன், ஏன்னா இதுல என்னோட இதுல வந்துட்டேன்னா நான் யாராவது வந்தாங்கன்னு இதுல அட்மிட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிடம் சாமி மன்னிக்கணும். ஆக நடையரா பெருந்துறவு ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய். அவருடைய வாயில எப்பயுமே என்ன இருக்குமா? ஞானப்பாடலினுடைய தொடைனா வரிகள், அந்த அந்த ஞானப்பாடலுடைய வரிகள் அவருடைய செவ்வாயில எப்பயுமே இருக்குமா. இடையராத பேரன்பு மனசுக்குள்ள இருக்கு, மலைவாரும் இணைவெளிகள் அவருடைய கண்கள் கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கின்றது, உளவாரத்தின் படை தன்னுடைய திருக்கரத்துல இருக்கு, சிவபெருமானுடைய திருவடிக்கே நெஞ்சம் பதித்து இருக்கின்றது, நடையரா பெருந்துறவு கால்கள் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது, அவருடைய திருவாய் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய், அவருடைய வாய் எப்பொழுதுமே ஞானப்பாடலுடைய தொடையை அது சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, திருமேனிதனில் அசைவு, எப்பொழுதுமே திருமேனியில அசைவு என்று சொல்லுகின்ற அவர் அங்க இங்கேயும் அவர் ஒரே இடத்துல இருக்கல, அவர் பல இடங்களுக்கு சென்றார் என்றதுல முதல்ல கால்களை சொன்னவர் இவர் திருமேனிதனில் அசைவு என்ற அந்த விஷயம் சொல்லி, கந்தை மிகையாம் கருத்து, அவருக்கு கந்தையே அதிகமா, அவர்கிட்ட பொருள் இருக்கின்ற பொருள்ல கந்தைனா முழந்தாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆடை, ஏற்கனவே சொன்னோம் கந்தை என்பது முழந்தாள் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆடை, அதுதான் அந்த அந்த ஆடை கூட அவர் அதிகம்தான், இதுவே ரொம்ப ஜாஸ்தி, இது நமக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து இருக்காங்க. அதனால ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து தேடும் பொருள் சிவன் கடலே என நினைந்து, அப்போ ஓடும் கவந்தி திருவோடும் கோவணமும் தான் என்னுடைய வாழ்க்கையில பொருள் அப்படின்னு நம்மளுடைய மணிவாசக பெருமான் நினைச்சது போல நம்முடைய சுவாமியும் கந்தை கூட அதிகம் அப்படின்னு நினைச்சாராம். கந்தை அப்படின்னா உலக பொருள்ல அவருக்கு ஏதாவது பற்று இருக்குமா? உலக பொருள்ல ஒரு பற்றாவது இருக்குமான்னு கேட்டா அது இல்லவே இல்லை. கந்தை மிகையாம் கருத்து தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி, சாமியோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிகப்பா இருப்பார், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் செக்கச்சவேன்னு இருப்பார், பொன்மேனி, நம்மளுடைய சிவபெருமான எப்படி பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்வது போல நம்மளுடைய நாவுக்கரச பெருமானும் பயங்கர கலர், அவர் ஐயா அப்படியே அந்த கலர், அந்த உடம்புல எங்க பார்த்தாலும் திருமேனியில எல்லா விதமான அந்த விஷயங்களும் அவர் அணிஞ்சிருந்தாராம், அணிஞ்சு அந்த அந்த பொருள்களை எல்லாம் வச்சிருந்தான். இதுதான் நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய முக்கியமான ஒரு ஒரு நிலைப்பாடு. ஆக நம்ம நாவுக்கரச பெருமானை படிப்பதற்கு முன்னதாக அவருடைய திருமேனி சிறப்பை நாம ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சிவஞான மாமுனிகள் அருளி செய்த இந்த வார்த்தை. இதுல ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாலும் போதும், சாமிக்கு பேரன்பு இருக்கு, மலைவாறு வினைவெளிகள் இருக்கு, உளவார படை இருக்கு, சிவபெருமானுக்கு பதித்த நெஞ்சம் இருக்கு, நடையார அப்படின்றது தனி, பெருந்துறவு தனி, ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய் அது தனி, திருமேனி தனில் அசைவு தனி, கந்தை மிகையாம் கருத்து தனி, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி தனி. இந்த கருத்துல ஏதாவது ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம வாழ்வு சிவத்தையோட சென்றுடும். நம்ம ஒண்ணு மனசுல இடையரா பேரன்பு வச்சுக்கலாம், கண்கள்ல மலைவாரும் இணைவெளிகள் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல எப்பொழுதும் உளவாரம் செய்கின்ற எண்ணம் இருந்தாலும் ஓகே, இல்ல சிவபெருமான் திருவடிக்கே பதித்தறிஞ்சோம். இந்த இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள்ல ஏதாவது ஒரு வரிய நம்ம வாழ்நாள்ல குறிக்கோளா வைத்தாலும் கூட நாம் இறைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம். ஆனால் இத்தனையும் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு பெரும் குறிக்கோளாக வைத்திருந்த நாவுக்கரச பெருமானை நாம் என்னவென்று சொல்வோம்?
பெருமானுடைய திருவடியை எப்படி போற்றுவது? சிவசிவ சிவசிவ. நாவுக்கரச பெருமானை பற்றி இன்னும் சில இடங்கள்ல சொல்றாங்க. அது அது வேகமா பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு விஷயமா பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல. சிவசிவ சிவ. நாவுக்கரச பெருமானை நம்முடைய திருவதிகை அப்படிங்கிற அந்த 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 இதுல 1405வது பாடல், திருமுறையில 1405வது பாடல்ல இங்க சுவாமி குறிக்கிறாரு. தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும் பதிக செஞ்சன் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியும். திருவதிகைக்குள்ள சாமி எப்படி வர்றாரு, திருவதிகையில எப்படி சாமி அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி உள்ள என்ட்ரி ஆகிறார் அப்படின்னா, தூய வெந்நீரு துதைந்த பொன்மேனியும், அவருடைய மேனியெங்கும் திருவெந்நீர் இருக்கின்றது. தாழ்வடமும், அவர் உடம்பு எங்கும் எல்லா இடங்கள் உடம்பு பூரா தாழ்வடம் என்றால் அந்த அந்த அக்கு மாலைகள் என்று சொல்லுகின்ற அந்த ருத்ராட்ச மாலைகள். நாயகனுடைய சேவடி தைவரும் சிந்தையும், நாயகன் சேவடி தை என்றால் சிறந்த, தைனா தை மாதம், இன்னைக்கு தை மாதத்துல தான் இருக்கும். நாயகன் சேவடி, சிவபெருமானுடைய திருவடியை தைவரு சிந்தையும், சிறந்த சிந்தனை. தைனா இன்பமும் அர்த்தம். தை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள்கள் உண்டு, மங்கள பொருள்கள். அதுல தை என்றால் சிறந்த, சிறந்த மங்களங்களை தருகின்ற சிந்தையை, யாரு? சிவபெருமானுடைய சிந்தை எப்பொழுதுமே நைந்து உருகி, மனம் அப்படியே நஞ்சு உருகிற அளவுக்கு இருப்பாராம். அப்படி மனம் நஞ்சு உருகின என்ன ஆகும்? பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும், அவருடைய கண்கள்ல அப்படியே வெள்ளம் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. பதிக செஞ்சொன் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. அப்படி பதிகங்களை எல்லாம் இந்த பாடலைத்தான் நம்முடைய சிவஞான மாமுனிகள் அப்படியே விரிச்சிருப்பா. அப்படி நீ அடுத்து காளி பிள்ளையாருடைய அந்த அந்த சரித்திரத்துல நம்முடைய திருநாவுக்கரசருடைய என்ட்ரி உண்டு. திருநாவுக்கரசர் காளி பிள்ளையார் சரித்திரம் நம்ம பெரிய புராணத்துல பார்க்கும்போது அவரை அவர் சுமந்து வருவார் பெருமான், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அப்போ பெருமானுடைய அந்த அழக சொல்றாங்க. காளி பிள்ளையார் சரித்திரத்துல 2168வது பாடல்ல இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவார படையும் வந்தெளி கண்ணீர் மழையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. இது எல்லாமே பார்த்துட்டோம். கடைசி வரி அந்தமிழா திருவேடத்து அரசு. அவருடைய அந்த திருவேடத்துக்கு என்ன கிடையாதாம்? சுவாமி வச்சிருக்கிற திருவேடத்துக்கு அந்தம் கிடையாதாம், அவருக்கு முடிவே கிடையாது. ஏன்னா அவரு இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் முடியாக இருந்து சிவபெருமான பூஜித்தவரு. இந்த உடல் நீத்தாலும் கூட சிவபெருமானுடைய கைலாயத்துல இதே அளவுல கண்கள்ல கண்ணீர் மொழிப்பா அவருடைய திருவேடத்தை விட்டு மாறாது இருக்கின்றார். நாம போன பிறவியில் எப்படி இருந்தோம், இந்த பிறவியில் எப்படி இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்முடைய நாவுக்கரச பெருமான் முற்பிறவியிலையும் சிவனடியார், இப்பையும் சிவனடியார், இதுக்கப்புறம் வருகின்ற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சிவனடியாரா இருக்கிறதுனால அவருடைய திருவேடத்திற்கு அந்தமே இல்லைன்றாங்க. அந்தமில்லா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. திருவேடத்துக்கெல்லாம் அரசு அவர். ஏன்னா எப்படி திருவேடம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். திருவேடம் சிறப்பு, திருவேடத்தினுடைய அரசுன்னு நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் சொல்றோம். ஏன்னா திருவேடம் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். இதுக்கு மேல பகட்டு இருக்கக்கூடாது, இதுக்கு மேல ஆடம்பரம் இருக்கக்கூடாது, கந்தைக்கு மேல உடை இருக்கக்கூடாது, கைகள் குவிந்த கைகளா இருக்கணும், கண்கள்ல நீர் பொழிந்த கண்களா இருக்கணும், பெருமானுக்காக நடந்த கால்களா இருக்கணும், பெருமானை நினைத்த நெஞ்சமா இருக்கணும், பெருமானுக்காக பாடல்கள் பாடிய வாயா இருக்கணும்னு சொல்லி அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது திருவேடத்தினுடைய அந்த சிறப்பு. திருவேடத்துக்கே அரசாக இருக்கின்ற திருவேட அரசு அப்படிங்கிற நம்முடைய நாவுக்கரச பெருமானுக்கு திருவேடத்து அரசு அப்படின்ற ஒரு பேர் உண்டு. ஆரூர் பெருமானுடைய சரித்திரத்துல அவரு சுவாமி நமக்கு சொல்லுகின்றார். மார்பார பொழி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும். நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கரச பெருமானை சொல்லும் போது நம்ம எல்லாரும் அழுதடைந்த அன்பன்னு நம்மளுடைய மணிவாசக பெருமானைத்தான் சொல்றோம். ஆனா நாவுக்கரச பெருமானும் அழுதுகிட்டே இருப்பார். இவரும் எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பார். அழுதால் உன்னை பெறலாமே. நீங்க எந்த பாடல்ல நாவுக்கரச பெருமானை பற்றி சொன்னாலும் திருநீரும் அவர் கண்கள்ல வழிகின்ற நீரும் இல்லாம எந்த பாடலும் இருக்கு. அவர் கண்கள்ல கண்ணீர் பொழிந்து கொண்டே இருந்தது என்பதை அடியார்கள், நம்முடைய பாடல்ல சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே பதிவு செய்தே கொண்டிருக்கு. அதனாலதான் அடியன் சொல்வது, கண்கள்ல நீர் பொழிந்தால் மட்டும்தான் திருவேடமும் நிறைவுறும், நம்முடைய சிவபூசையும் நிறைவுறும். சிவபூசை செய்யும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வரல, நாவுக்கரச பெருமானை பற்றி நினைக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வரல,
சிவபெருமானுடைய அன்பு கருணை நினைக்கும் போது ஒரு சற்று கண்ணீர் வரலாம். நம்ம திருவேடமும் நிறைவுறாது, நம்மளுடைய சிவபூசையும் நிறைவுறாது, நம்முடைய வாழ்வும் நிறைவுறாது. ஆகவே கண்கள்ல நீர் பெருகுவது என்பது நம்மளுடைய அடியவர் பெருமக்களுடைய அங்க இலக்கணங்கள்ல ஒன்றாகவே இருக்கும். அது கண்கள்ல கண்ணீர் ஏன் பொழியுதுன்னு தெரியாத அளவுக்கு கண்ணுல கண்ணீர் வரமாட்டேங்குதே சாமி, நாங்க என்ன பண்றது? கண்கள்ல கண்ணீர் வரமாட்டேங்குது, இப்ப நாங்க என்ன பண்றோம்? அதுக்கு என்ன ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா சாமி என்ன சொல்றாரு? நம்முடைய பெருமான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடுவே நடிக்கணும்னு சொல்றாரு. நடி, கண்கள்ல நீர் வர மாதிரி நடி, முக்கி அழு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒன்ஸ் நீர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய கண்கள்ல வருகின்ற கண்ணீரை கண்ணீர் வரணும்னு நினைச்சாலே இப்ப நினைக்கணும், என்ன கண்ணீர் வரல அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்குவேன். இப்பெல்லாம் இல்ல, பல காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது கண்கள்ல ஒரு நாள் கூட கண்ணீர் வர மாட்டேங்குது. என்ன நம்ம எப்படித்தான், இதுதான் முக்கியமானதுன்னு சொல்றாங்களே, இந்த கண்ணீர் எப்ப பெருகும் அப்படின்னு அடியாருக்கு வெகு காலமா தெரியல. ஆனா அடியார்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்த உடனே இந்த கண்கள்ல நீர் பெருகுதல் என்ற பெரும் நிகழ்வினை பெருமான் செய்து கொடுத்தார். அப்படிங்கிறப்போ கண்கள்ல நீர் பெருக்கு என்பது மிகச்சிறந்த விஷயம். மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கியர் சேர்வாகும் திருவாயர் ஈந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உளவார தலைப்படையும் தாமுமாகி பார்வாள திருவீதி பணிந்து செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். இவ்வளவு அருமை பாருங்க. பெருமானுடைய செம்பொற்றாலே சார்பு, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படிங்கிற மாதிரி மனம் என்பது ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கும். பெருமானுடைய திருவடியையே சார்ந்திருந்தா அது எப்படி இருக்கும்? அதுவும் பெருமானாகவே மாறி இருக்கும். அப்படிங்கிறப்போ திருமண உளவாரமும் என்ற அந்த உளவாரத்தையும் கைகள் எடுத்துக்கொண்டு அவர் பாட்டும் பாடி நிறைய விஷயங்கள் செய்திருக்கார் நம்முடைய பெருமான். ஆக நம்முடைய நாவுக்கரச பெருமானை பற்றி உள்ளே சிந்திக்கும் போது நாவுக்கரச பெருமானுடைய திருவடிவ அழகையும், அவர் யாரு, அவர் உருவத்தை எப்படி நம்மளுடைய திருமுறையில ஆசிரியர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அவர் வடிவ சிறப்பை பார்க்கும்போது கண்கள்ல நீர்பெருக்கு என்பது மிகச்சிறந்த இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கு. கந்தை மிகை என்று சொல்லுகின்ற நினைப்பும் உலகவியல் பற்றற்ற நிலையும் பெருமான் திருவடியை இடையறாத பற்றுகின்ற விஷயமும் எப்போதுமே அன்பு என்பது கொஞ்சம் கூட மாறாத அன்போ பெருமானுக்கு நடந்து செல்கின்ற கால்களும் உடையவராக நம்மளுடைய திருநாவுக்கரசர் இருந்திருக்கிறார் அப்படின்னு திருநாவுக்கரசனுடைய வடிவழகை நாம் இப்பொழுது சிந்தித்திருக்கோம். இப்போ நாம கேள்வி நான் இன்பாக்ஸ்ல போட்டிருந்தேன், நீங்க பார்க்கல போல. நால்வர் துதியில திருநாவுக்கரசர் பேர் மட்டும் வரல, மற்ற 3 பேருக்கும் அவங்க ஊரு அது மட்டும் வந்திருக்கு. பட் நால்வர் துதியில அந்த 2வது லைன் பாத்தீங்கன்னா வரல. என்னோட சந்தேகம் இது, அது கொஞ்சம் இல்ல. இப்போ இப்ப ஊழியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி அப்படிங்கிற இடத்துல புகழியர்கோன் தான் சொல்றோம். அவரு நம்ம சாமிக்கு புகழியர்கோன் கடல் போற்றின்னு தான் சொல்றோம். ஆளுமிசை கல்வெப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பகமோட்டு ஊழிமொழி திருவாதூர் திருத்தால் போற்றின்னு சொல்லி அவருக்கு எல்லா இடங்கள்லயும் இவர் சாமிக்கு புகழி அப்படின்ற ஊர் இருக்கு, அதனால புகழி வேந்தன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் சாமியோட அந்த சொந்த ஊர் சொன்னாலும் கூட சாமியை ஏன் அந்த ஊர் சொல்லல அப்படின்னா, அந்த பறக்கும் போது அவரு கொஞ்ச நாள் வளர்ந்து அவருடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்லாம் செஞ்சு திரும்ப அவர் அந்த விஷயங்கள் திரும்ப வந்திருக்காருன்றதுனால பிறந்த ஊருக்கு சிறப்பு செய்யாம அவருடைய அந்த வந்த இடம் எந்த இடம், நீங்க இருக்கிற இடத்த தான் சாமி சிறப்பா சொல்லியிருக்காரு. கரையேறிய குப்பத்தை தான் அந்த இடத்துல சிறப்பா சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அடிநாதமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போட்டுன்றது வேற எந்த இடம் இல்ல. கரையேறிய குப்பத்தை அது சூசகமாக சொல்லி அந்த இடத்துல இருந்துதான் பெருமானுடைய வாழ்க்கை அங்கதான் தொடங்குச்சு. மித்தவங்க எல்லாத்துக்கும் தொடங்கின வாழ்க்கை சிவத்தோடையே தொடங்குச்சு. இவருக்கு நமக்கு திருவாமூர்ல இவர் பிறந்தாலும் கூட நமக்கு இவர் பிறந்து கொஞ்சம் சிறைவரை சரியா பற்றாத காரணத்தினால திரும்ப புனர்ஜென்மமாக கல்லுல இருந்து அதுல இருந்து நம்ம கரையேறி குப்பத்துல காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய சைவத்துல உலகம் அவர் அன்னைக்குதான் பிறந்தார். பேசாத நாளெல்லாம் பிறவா. அதுக்கு முன்னாடியே சுவாமி பட்டனா கூட அடியார்கள் பார்க்க. ஐயா ஒரு நிமிஷம் வேணாம். திருஞான சம்பந்த திருவடிகளை போற்றுவோம் வரிங்கயா. பூழியம் எப்பொழுத்த புகழியரும் கடல் போற்றி அவருடைய திருவடிகளை போற்றுவார். 2வது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய என்று உலகிற்கு விளங்க செய்த திருநாவுக்கரசர் திருவடிகளை போற்றுவோம். அந்த 2வது வரி திருநாவுக்கரசருடைய வரிதாங்கய்யா. 3வது தான்
திருநாவுடர் அவதரித்த வன் தொண்டராகிய சுந்தரின் பாதமலர் போற்றும். அதுல வருது பாருங்க, பதம் போற்றி. ஊழிமணி திருவாதூர் பாதமலர் போற்றும். 3வது, வரி உலகம் உய்ய தம் அன்பினால் இறைவனை சிக்கனு பிடித்த வாதவூரில் அவதாரம் செய்த மாணிக்க வாசக திருவடிகளை போற்றுவோம். 4 பேருடைய வரிகளை அதுல வருதுங்கய்யா. 2வது வரியிலே அது அம்மா அப்படி என்ன கேட்டாங்கன்னா, எல்லாருக்கும் ஊர் வருது, சொந்த ஊரு, இவருக்கு மட்டும் ஊர் வரலையேன்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் பிறந்த நாள்ல இருந்து சிவபெருமானையே பற்றி இருந்தாங்க, அதனால பிறந்த ஊர் சொன்னாங்க. இவரு குறிப்பா அந்த இடத்துல இருந்துதான் சைவ உலகத்துக்கே பிறந்தாரு. அதனால அந்த கரையேறிய குப்பத்தை தான் அங்க அவருடைய சொந்த ஊரா சூசகமாக சொல்லப்பட்டிருக்கு. சரலாசினி அம்மா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உலகுக்கு விளங்க செய்த இடம் அதாங்கய்யா. அவருக்கு அந்த இடம் தான். அவர் ஏற்கனவே சமண மதத்துல இருந்தனால அவர் உலகுக்கு விளங்க செய்த தலன்றனால அந்த வரி அதுல கொடுத்திருக்காங்கய்யா அப்படின்னு நான் பெரிய படிச்சக்குள்ள அத ஐயா சொல்லியிருக்காங்க. அருமை 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 சுவாமி. இப்போ நம்ம குருநாதராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுக்கு உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி குரு உபதேசம் பெற்றுதான் உள்ளேயே போகணும். நீங்க எது செஞ்சாலும் குரு உபதேசம் பெற்றுதான் அதுக்குள்ளேயே அந்த விஷயத்துக்குள்ளேயே போகணும். நீங்க திருமுறையை தொடரணும் அப்படின்னாலே குரு உபதேசம் பெற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி உண்டு. உபதேசம் பெறாம நம்ம நம்மளுடைய திருமுறைகளை தொட்டு உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா திருவாசகத்துக்கு மட்டும் உபதேசம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, திருவாசகத்துல முதல் வரியே நமச்சிவாய வாழ்கன்னு பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணித்தான் உள்ளேயே அனுப்புறாங்க எல்லாத்தையும். அதனால திருவாசகம் யாரு வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஆனா மற்ற திருமுறைகளுக்கு அந்த அவர்களுடைய உபதேசம் நம்ம புரிஞ்சு உள்ள போனோம் அப்படின்னா அது நமக்கு மற்ற வரிகள்லாம் விளங்கும், அதுல இருக்கக்கூடிய வரி சொற்கள்லாம் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்வது போல நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் குரு உபதேசம் செய்திருக்கின்றார். எங்க அப்படின்னா, எங்க செய்திருக்காரு நீங்க பாருங்க, எந்த ஊர்ல செஞ்சிருக்காரு சாமி? ஆமா, அதுதான் பாதிரி புலியூர். உங்க ஊர் தான். உங்க ஊர்லதான் குரு உபதேசமே நிகழ்ந்திருக்கு. எவ்வளவு பேரு பெற்றவர்கள் பாருங்க சாமி, நீங்களாம் எவ்வளவு பேரு பெற்றவர்கள். அங்க பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இது பாதிரி புலியூரான பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நிழலடி கீழே இருக்கிறதே பெரும் பெரும் பேரு சுவாமி. அதைத்தான் சொல்ல வந்தேன் நானு. இங்க குரு உபதேசமா சாமி என்ன சொன்னார்னா, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருப்பாதிரி புலியூருளே சூக்கமும் பஞ்சாக்கரமாகிய சிவாய நம என்ற அந்த ஒரு சொல்லை நமக்கு காதிலே பஞ்சாக்கர உபதேசமாக நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாதிரி புலியூர்ல செய்கின்றார். ஆக அந்த உபதேசத்தை நாம் செவிமடுத்து, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம். அப்ப கருவுல கிடைக்கும் போது இறைவனுடைய கடலை நினைக்கணுமா? உருவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுமா? சிவபெருமானுடைய நாமமே பயின்றேன். பயில்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயில்தல் என்ன சுவாமி? பயில்தல் என்னது? கற்றுக்கொள்ளுதல். ரைட், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம், நான் இத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கத்துக்கிறது அப்படின்னா என்ன? பயில்தல் அப்படின்னா என்னன்னா, இப்ப புத்தகம் வச்சிருக்கீங்க, நீங்க புத்தகம் வச்சிருக்கீங்க, புத்தகத்தை பார்த்து படிக்கிறது தானே கத்துக்கிறது. அதுதானே பயில்தல். ஆமாவா இல்லையா சாமி? புத்தகம் கையில வச்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. ஒரு உபதேசம் பெறும் இல்லைங்கய்யா, ஒரு ஆசிரியர்கிட்ட உபதேசம் கற்றுக்கொள்வது, பயில்வது, உபதேசம் பெறுவது. பயில்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நீங்க படிக்கிறீங்க, இப்ப நம்ம இந்த பாட்டு படிச்சோம்னா, கருவாய் கிடந்து உன் திருநாமமே பயில்ன்றேன்னு. அப்ப பயில்தல் அப்படின்னு என்னன்னா, அந்த வரி அங்க இருக்கு, எங்க இதுல இருக்கு, புக்ல தானே இருக்கு. அந்த வரி புக்ல இருக்கு. புக்ல இருக்கிற வரி இப்போ எங்க வந்துருச்சு? என்னுடைய சிந்தையில வந்துருச்சு. இப்ப புக்கை மூடி வச்சுட்டேன். புக்கை மூடி வச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. புக்கை மூடி வச்சுட்டேன், அந்த வரி என்கிட்ட போயிடுச்சுன்னா நான் கத்திருக்கேன்னு அர்த்தமா? புக்கை மூடி அத கத்துக்கிட்டே அந்த உணர்ந்த நிலையிலேயே இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. சரி. ஆக பயில்தல் என்னன்னா, அந்த புக்ல இருக்கக்கூடிய வரிகளை அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கி
அந்த வரியை எனக்குள்ள நான் செலுத்திக்கிட்டேன் இல்லையா, அது பேர் தான் பயில்தல். பயில்தல்னா அந்த புக்கும் நானும் வேற இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற நிலைப்பாடு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய வரிகளும் நானும் வேற இல்லை. முதல்ல புக்கு தனியா இருந்துச்சு, நான் தனியா இருந்தேன். இப்ப புத்தகமும் நானும் ஒரே பொருளாயிட்டோம் அப்படின்றது போல சிவபெருமானுடைய திருநாமத்தை பயில்தல் என்பது சிவபெருமான் திருவடியை நான் திருநாமம் சொல்றோம்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. அவங்க எல்லாம் திரும்ப திரும்பிக்கும் பாக்குறீங்க, யாருமே ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு விடுறது இல்லை. எல்லாம் ஆன் பண்ணுங்க. சக்கராதான் அடியன் செய்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. எங்க டீச்சர் சொல்லுவாங்க ஐயா, எங்க டீச்சர் சொல்லுவாங்க, நான் நடத்துற பாடத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சு கிளி மாறி திரும்ப சொல்லணும், அதுதான் பயிலுதல், அதுதான் பயில்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி கேள்விப்பட்டிருக்கிற. திருவடி வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருமுக தரிசனமும் முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம். அடியனுக்கு இன்னைக்கு ஒரு போனஸ். எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாம் பார்த்தது இல்ல. அடியன் செய்த தவம் உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கிறது. ஆக எல்லாரையும் பார்க்க முடியுது. ஆமா சிவ 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 சிவ. எல்லாருக்கும் என்னுடைய திருவடி வணக்கங்கள். சிவாய சிவாய நம. பயில்தல் அப்படின்னா என்னன்னா, புத்தகத்தினுடைய சொல்லும் அக்கா ஐயா, நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்க, பயிற்சி செய்பவன் பயிற்சி பொருள் ஒன்றாக சேர்வது பயில்தல் சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். முன்னாடியே சொன்னதுதான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம். பயில்தல் எப்படின்னா என்னன்னா, புத்தகத்தினுடைய சொல்லும் நானும் வேற இல்ல, ரெண்டும் ஒன்னா கலக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுதான் பயில்தல். சிவாய நமன்னு சொல்றோம், சிவனும் நம்மளும் எப்படி இருக்கக்கூடாது சொல்றப்போ, நமச்சிவாயன்னு சொல்றோம். சொல்றப்போ சிவன் வேற இடத்துல நம்ம வேற இடத்துல இருந்தா அது பேர் என்னது? அது பேர் என்னது? பயில்தல் அல்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் நமச்சிவா திரும்ப பஞ்சாக்கரம் சொல்றோம் இல்லையா, அந்த திருவைந்தெழுத்து சொல்றோம் இல்லையா, திருவைந்த பயில்தல்னு சொல்லுவோம். பயில்தல் ஏன் பயில்தல்னா, அந்த பொருள் இப்ப நீங்க நாவுக்கரசு புராணத்தை படிச்சுட்டு இருக்கிறப்ப நாவுக்கரசு புராணம் மட்டும்தான் நாவுக்கரசரை அப்படியே நம்ம உள்வாங்குவோம் இல்லையா, உள்ளுக்குள்ள உள்வாங்குறதுதான் பயில்தல். அப்படியே அந்த பொருளாகவே மாறுதல். நாமளும் மாறுறோம். நாவுக்கரசு புராணம் படிக்கிறப்ப நாவுக்கரசருடைய அந்த நிலைப்பாடு. அது போல திருவைந்தெழுத்த பயிலும் போது இறைவனை அப்படியே உள்வாங்கி நிற்கக்கூடிய நிலைப்பாடுதான் பயில்தல். அதுதான் உந்தன் திருநாமம் பயில்தல். பயில்தல்னா என்ன அப்படின்னா, நாமளும் அந்த பொருளும் வேற வேற இல்லைன்ற நிலைப்பாடு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை. அவன் இருள்ல இருந்தாலும் பயின்றாடுகின்றான். எதை பயின்றாடுகின்றான்? ஆன்மா வேற இல்லை, நான் வேற இல்லைன்னு ரெண்டையும் தூக்கி பிடிச்சு ஆடுறான் இல்லையா சிவபெருமான். அதனால அவனுக்கு என்ன பேருன்னா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு பேர். பயின்று அப்படின்னா என்னன்னா, பயில்தல் என்றால் இரு பொருளும் ஒரு பொருளாதல். அவ்வளவுதான். கையில சாமி நீங்க தட்சிணாமூர்த்தி கையில இப்படி கை வச்சிருக்காருல, என்ன அர்த்தம்? கீழே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, யார் 4 பேர் சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாரு? இப்படி வச்சார் என்ன அர்த்தம்? ஆன்மாவும் சிவமும் ஒன்று. இதைத்தான் பயில்னு சொன்னார். இதை பயிர்ந்து கொண்டு அவங்க 4 பேருக்கும் சொன்ன உபதேசம் அதுதான். ஆன்மாவும் சிவமும் ஒரு பொருளாக நினைத்து கொள்ளு. நீ என்ன நினைக்கிற? நீ வேற சிவம் வேறன்னு தேடிக்கிட்டு இருக்கிறனாலதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. வேதத்திலேயே தேடிட்டு இருக்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆகமத்தை தேடிட்டு இருக்க, புரிய மாட்டேங்குது. உனக்குள்ளதான் சிவம் இருக்காருன்ற என்ன நினைக்கும் போது, சிவம் என்னெல்லாம் இன்பம் பெறுகின்றாரோ அந்த இன்பம் உனக்குள்ள வரும். சிவம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், நீயும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஆவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? ஒண்ணுமே படிக்க தேவையில்லை அப்படின்னு எல்லாம் கற்றறிந்த நம்மளுடைய சனகாதி முனிவர்கள் அங்க திருவடி கீழ் அமர்ந்து இருக்கும் போது பெருமான் செய்த குரு உபதேசம் தான் இந்த பயில்தல். என்ன பயில சொன்னாரு? இறைவனும் நீயும் ஒன்று. நீ வரணும்னா மும்மலங்கள்ல இருந்து நீங்கி வரணும். ஆணவம் கண்மம் மாயன்ற 3 மடங்கள்ல இருந்து நீங்கி சிவபெருமான நீங்க வணங்கி அவருடைய திருவடியை தொட்ட அப்படின்னா சிவமும் நீயும் ஒன்றாயிடுவ. உனக்கு எந்தவித துன்பமும் வராது, எந்தவித கலக்கமும் வராது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சனகாதி முனிவர்களுக்கு சொன்ன அந்த விஷயம்தான் பயில்தல். நள்ளிருளில் நட்டம் பயில்தல். நம்ம கல்வி பயில்தல். கல்வி பயில்தல்னா, நான் படிச்சது, இப்ப நான் சாஃப்ட்வேர் படிச்சேன்னா நான் என்னவா இருப்பேன்? சாஃப்ட்வேர் படிச்சேன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருப்பேன். மெடிக்கல் படிச்சேன்னா டாக்டரா தான் இருப்பேன். நான் ஒரு தமிழ் படிச்சேன்னா தமிழ் ஆசிரியரா தான் இருப்பேன். புரியுதுங்களா? என்ன படிச்சேனோ அதுதான் என் வாழ்க்கையில இருக்கும். அதுதான் வாழ்வியலாகவும் சேர்த்து பண்ணுவதுதான் பயில்தல். படிக்கிற விஷயத்த கற்க கசரத கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றோம்ல, அந்த நிற்க அதற்கு தக என்பதுதான் பயில்தல் என்று சொல்லுகின்றது. ஆகவே நாம சில பேர் நமச்சிவாயம் சொல்லுவாங்க, நமச்சிவாயங்க சிவாய நமங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்காது? வந்துட்டான்டா இவன் என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் மூஞ்சிலதான் முழிக்கூடாதுன்னு நினைச்சோம்,
நான் வந்துட்டானே அப்படின்னு மனசுல நினைச்சோம்னா நம்ம சொன்ன நமச்சிவாய மந்திரம் தனியா நிக்குது, நாம தனியா நிக்கிறோம். அது பயில்தல் அல்ல. நமச்சிவாய மந்திரம் சொல்றப்போ சிவத்தினுடைய அன்பு என்ன தப்பு பண்ணாலும் சிவம் விட போறதே இல்லை. நீங்க பஞ்சமா பாதகம் பண்ணாலும் உங்களை சிவம் விட போறது இல்லை. சிவம் அன்போடு தான் உங்களை தூக்கி தூக்கி அடுத்தடுத்த நிலை கூட்டு போறாரு. அப்படிங்கிறப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்ன பஞ்சமா பாதகம் செய்தாலும் அவர்கள் செய்ததை நம்ம நினைக்காம அவர்கள் மேல அன்பு கூறுவது என்பதுதான் பயில்தல். நாமங்கள் பயில்தல், அவனுடைய திருநாமத்தை பயில்தல் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய நிலைப்பாடு. ஆகவே அந்த ஒரு செய்தியை நான் உங்க எல்லாருக்கும் மிகச்சிறப்பா சொல்லணுன்றதுக்காக அதை நான் சொன்னேன். சிவசிவ இப்ப நம்ம போகலாம். கொஞ்சம் நம்ம பக்கத்தையே வந்துட்டோம். டைம் ஆயிடுச்சு. கரெக்டா ஷார்ப்பா முடிச்சிருவோம். 1 மணி நேரத்திலே முடிச்சிருவோம். எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதுங்களா? ஆகுதுங்கய்யா. சரி, சிறப்பு. அப்போ நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் நமக்கு கொடுத்த குரு உபதேசம் என்பது கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன். இந்த சிவாய நம மட்டும் கிடைக்கணும், நமக்கு வரணும். அதனால சிவாய நம என்ற நீரணிந்து பெருமானுக்காக அது சிவாய நம என்று நீரணிவதுதான் நமக்கு சாமி கொடுத்த உபதேசம். தருவாய் அப்படி செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா தருவாய் சிவகதி. அது செய்தோம் அப்படின்னா பெருமானுடைய நாமங்களை பயின்று சிவாய நம என்று திருநீர் அணிந்தால் நமக்கு சிவகதி கிடைக்கும். அந்த சிவகதியை தருகின்றவன் பாதிரி புலியூரான் என்ற பெரும் உபதேசத்தை நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய 4 பெருமக்கள் 4 நம்ம குருநாதர் தான். அதுல குருநாதராக இருக்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் நமக்கு உணர்த்துறார். பெரிய புராணம் உள்ள போயிட்டோம். இனிமே பெரிய புராணத்தை பிடிச்சிக்க போறோம், நல்லா இருக பற்ற போறோம். பெரிய புராண செய்திகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நம்ம பார்க்க இருக்கின்றோம். பெரிய புராணம் முதல்ல இப்படித்தான் தொடங்குது நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய வரலாறு. அந்த நம்மளுடைய புராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மிக பழமையான தொன்மையான உண்மையான கதை அப்படின்னு சொல்வதுதான் புராணம். அந்த வகையில திருநாவுக்கரசு புராணம் பெரிய புராணத்துல நமக்கு நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறாரு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒருநாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. இவர் என்ன சொல்றாரு, நான் இப்போ நம்மளுடைய சேக்கிழார் என்ன சொல்லுவாரு, எப்பயுமே யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்களை பத்தி சொல்ல போறேன், இவங்களுடைய வாழ்க்கை சரித்திர பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுபவர் இங்க திருநாவுக்கரசு புராணத்துல மட்டும் என்ன சொல்றாருன்னா திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரிஞான தவமுனிவர் வாக்கீசர் வாய்மை திகழ பெருநாம சீர்பரவ உருகின்ற அவருடைய நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா திருநாவுக்கரசு என்ற பெருநாமத்தினுடைய சீரை பரவ போகின்றேன். அவ்வளவுதான். நான் திருநாவுக்கரசுன்ற வார்த்தையை தான் உங்களுக்கு விளக்க போறேனே தவிர திருநாவுக்கரசரை பத்தி என்னால விளக்க முடியாதுன்ற. திருநாவுக்கரசுன்ற பேரை சொல்லுவதற்கே என்னுடைய வாழ்நாள்ல எனக்கு ஒரு நாவு பத்தாது. ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். இந்த ஒரு நாவுல திருநாவுக்கரசுன்ற அந்த மிகப்பெரிய அந்த மகா மந்திர சொல்லை குருநாதனுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவதற்கே எனக்கு ஒரு நாவு பத்தாது. திருநாவுக்கரசுன்ற பேரைத்தான் உங்களுக்கு நான் அந்த பேரினுடைய மகிமையை பேரினுடைய சீர்மையை உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். அவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு. அவருடைய திருத்தொண்டு என்பது எப்படி இருக்கும்னா வளர்ந்து கொண்டே இருக்கும். திருத்தொண்டு நம்மளால என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு புதுசா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஒரு உளவார படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா அப்படியே 10 நாள் அப்படியே இங்க ஓடுறது அங்க ஓடுறது, அங்க தூக்கி தண்ணியை ஊத்துறது இங்க தண்ணியை ஊத்துறதுன்னு சொல்லி அப்படியே தொண்டு சும்மா பக்காவா இருக்கும். நாள் போக போக என்ன ஆகும், முதல்ல அப்படியே ரொம்ப அது மேல ஒரு விருப்பு இருக்கும். ஆஹா என்னமோ ஏதோ திருநாவுக்கரசு தொண்டு மாதிரி இருக்கே, நம்மளும் போய் உளவாரம் பண்ணலாம், நம்மளும் திருநாவுக்கரசுல ஆயிடலாம்னு சொல்லிட்டு போக போக இவ்வளவுதானா, தண்ணி எடுத்து அப்படி ஊத்துறதுதானா, எண்ணெய் விளக்க கழுவுறது தானா, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு 10வது உளவாரத்துக்கு கூப்பிடும் போது எங்க முக்கியமான வேலை இருக்குங்க வீட்டுல பாத்துக்கோங்க, என்னால இன்னைக்கு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லுகின்ற நிலைப்பாடு. பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கின்ற வாய்ப்பு நம்மளை தேடி வருது அப்படின்னா நம்மளுடைய வினையானது அந்த பிறவியில நீக்க போறதுக்கு பெருமான் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான், ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு விஷயத்த தூக்கி ஓரமா வச்சுக்கலாம். இது நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா, இது நாளைக்கு பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
ஆனா இந்த திருத்தொண்டு செஞ்சு இது நாளைக்கு கூட பாத்துக்கலாம். ஆனா இது வாய்ப்பு நினைச்ச நேரத்துல போய் கோவில்ல போய் நம்ம வந்து செய்ய முடியுமா? அப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை விடாம பிடிக்கணும்ன்ற எண்ணம் வந்து நமக்குள்ள, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திருத்தொண்டு எல்லாம் திருத்தொண்டு இல்ல, தாழ் திருத்தொண்டு. அப்படியே தாழ்ந்துகிட்டே போகும். முதல்ல அப்படியே பெருசா இருக்கும், அப்படியே சூப்பரா கொடி கட்டி பறக்கும். அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் நம்மளே நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். இப்ப என்ன, அடுத்த வாரம் போய்க்குவோம், இல்ல அடுத்த கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நம்மள நாமே. ஆனா சிவகரசர் அப்படி இல்லை. ஒரு கோவில் போயிட்டோம், இந்தா போயிட்டோம், நிறுத்திக்குவோம், போதும், அவ்வளவுதான். முடியல, கால் நடக்க முடியல, கண்ணு தெரியல, உடம்பு சரியில்லை, நமக்கு சுத்தமா கண் பார்வையே மங்கிருச்சு அப்படின்னாலும் கூட கால்களாலே தவழ்ந்து வயிற்றினாலே ஊர்ந்து நான் செல்லணும்ன்ற அந்த உரைப்பு என்பது திருநாவுக்கரசர்கிட்ட நாம பெறுகின்ற ஒரு விஷயம். எந்த தொண்டு செய்தாலும், நமக்கு என்ன சூழல் நிகழ்ந்தாலும் அந்த சூழலிலே நம்முடைய தொண்டானது விட்டுறக்கூடாது அப்படின்னு திருநாவுக்கரசு நாயனாருக்கு இருக்கக்கூடிய அந்த உரைப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உரைப்பா வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால திருநாவுக்கரசுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டு திருத்தொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. பண்பு தொகையில வந்த பாடல் திருத்தொண்டு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய திருத்தொண்டு. அவர் எப்படிப்பட்டவர்னா தவமுனிவர். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா, அவருக்கு பேர் வாகீசர் என்று நம்மளுடைய கைலாய மலையிலே வாகீசர் முனிவராக அவர் தவம் இருந்தாரு. அதனால வாக்குக்கெல்லாம் ஈசர் எப்படின்னு பாருங்க, அவரோட அப்பயே பேர் வந்துச்சு. வாக்குன்னா என்னது? நாவு தானே. ஈசர்னா என்னது? பெரியவர். அப்போ அரசு, ஈசர்னா அரசன், அவ்வளவுதான். அப்போ வாக்கீசர்ன்றது நாவுக்கரசர் தான். வாக்கீசர் என்பது என்னன்னா, அது வந்து இது நம்மளுடைய சமஸ்கிருதத்துல வருகின்ற வார்த்தை வாக்கீசர் என்பது. வாக்கீசருக்கு அப்படியே நேரடியான தமிழ் சொல் எதுன்னா நாவுக்கு அரசர் என்ற வார்த்தை. அவருக்கு நாவுக்கரசன்ற பேரு இந்த பிறவில இல்ல, முன்னாடி பிறவிலே இருக்கு. அதனால வாகீசர் வாய்மைத்திகள். யாருக்காவது ஒரு பிறவியில, இந்த பிறவியில ஆணா பிறந்தா அடுத்த பிறவியில ஆணா பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த பிறவியில வந்து மனிதனா பிறந்தா அடுத்த பிறவியில மனிதனா பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது போன பிறவியிலையும் ஒரே பேரு, இந்த பிறவியிலையும் ஒரே பேரு. போன பிறவியிலையும் திருவடி நம்மளுடைய இது திருவேடம், இந்த பிறவிக்கும் திருவேடம், இனி எடுக்கின்ற எல்லா பிறவிக்கும் திருவேடம். அப்படி அந்தமில்லா திருவேடமும் பெருமானுடைய அந்த பெருமானை பற்றுகின்ற பற்றும், அது இடையில வந்து நமக்கு அந்த திருநீற்று பொழிவும் கண்கள்ல வலிகின்ற நீரும் ஒவ்வொரு பிறவியா வருது. அப்படின்னா நீங்க சிவத்தவம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தவமானது எல்லா பிறவிக்கும் வரும். அதனால இந்த பிறவியில நீங்க அடுத்த பிறவியை யோசிக்காதீங்க, இதுக்கு முந்தின பிறவி யோசிக்காதீங்க. இந்த பிறவியை எவ்வளவு சிவத்தவம் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா இந்த தவத்தை வச்சு அடுத்த பிறவி கிடைக்கும். நமக்கு இப்பிறவி அடுத்த பிறவி கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த தவம் கண்டினியூ ஆகும். இந்த பிறவியே ஒரு 90% பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில 10% பண்ணா போதும், திருவையினுடைய திருவடிக்கு பிறவாத நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைப்பாடை நினைத்து பார்க்கும்போது இப்பிறவியில சிவத்தவம் ஈட்டுவதை நம்முடைய வாழ்நாள் குறிக்கோளாக வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய நிலைப்பாடு என்று சொல்லி, ஒரு நாமும் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதேன். பெருமானை பற்றி ஒரு நாவிலே என்னால சொல்லவே முடியாது, உணரவே முடியாது அப்படின்னு சொல்லி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலபுராவிய நீர்மொழி வேதியன் அழகில் சோதியன் நம்பளத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பெருமானையும் ஓதி உணர முடியாதுன்னு சொன்ன நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசருடைய அவரை பற்றியும் ஓதி உணர முடியாது, ஒண்ணாமை உணராதேர் என்று சொல்லி முதல் பாடலை நமக்காக சொல்லுகின்றார். மிச்சம் ஒரு 10 பாடல்கள் இருக்கு. இந்த 10 பாடல்களும் அந்த ஊரினுடைய சிறப்பு, அதாவது நாட்டு சிறப்பை எப்பயுமே அதை சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாடு எப்படி இருந்து, ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது அந்த நாடு இதை விட வளமா இருக்கா இல்ல இதை விட வளம் குன்றியதா இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்காக அதை பற்றிய ஒரு குறிப்பு நாட்டு சிறப்பு என்று ஒரு 10 பாடல்கள்ல சொல்றாரு. அந்த 10 பாட்டு தான் நாட்டு சிறப்பு. அதுக்கப்புறம் எங்கேயுமே நாட்டு சிறப்பே வராது. நீங்க பாத்தீங்கன்னா முழுசா நாவுக்கரசு பெருமானுடைய புராணம் வரும். இன்றைய நிகழ்வு நம்ம 25 பாடல்கள் பார்க்கலாம்னு இருக்கோம். அதனால ஒவ்வொரு பாடலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நிறைவு செய்யலாம். ரொம்ப அதிகமா பார்க்கல, இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயம்ன்றனால இதுல அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை, எங்கெல்லாம் முக்கியமான இருக்கோ அதை பண்ணிக்கலாம். இதுல 2வது பாடல தொன்மை முறை வருமண்ணின் துகளன்றி துகளில்லா நன்மை நிலை ஒழுக்கத்தின் நலஞ்சிறந்த குடிமல்கி சென்னிமதி புனைய வளர் மணிமாட சழும்பதிகள் மண்ணு நிறைந்தது உளது திரு முனைப்பாடி வடநாடு. முதல்ல என்ன நாடுன்னு சொல்றாரு. நம்மளுடைய சுவாமி பிறந்தது என்ன நாடு அப்படின்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாடு. நாட்டுக்குள்ள
ஊருக்குள்ள அவருடைய இடம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவார். அப்போ திருமுனைப்பாடி அப்படின்ற வளநாடு அது எப்படி இருந்தது என்றால் எந்த குறையும் இல்லாம நன்மையெல்லாம் நிகழ்கின்ற நல்ல சிறந்த குடிகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு நாடாக பெருமானுடைய அந்த சென்னிமதி புனையவளர் மணிமாட செழும்பதிகள், அது பெருமானுக்கு பல கோயில்கள் இருக்கின்ற நாடாக திருமுனைப்பாடி என்ற வளநாடு இருந்தது என்று இந்த பாடல சொல்றாரு. காலெல்லாம் தகட்டுவாள் கரும்பெல்லாம் கண்பொழிந்தேன், பாலெல்லாம் கதிர்சாலி பரப்பெல்லாம் குலைக்கமுகு, சாலெல்லாம் தரள நிறை தடமெல்லாம் செடுங்கழிநீர், மேலெல்லாம் அகிழ்தூபம் விருந்தெல்லாம் திருந்துமனை. அவங்க ஊர் எப்படி இருந்ததுன்னா காலெல்லாம் தகட்டு வரால், அவர்களுக்கு ஊரெல்லாம் ரொம்ப அப்படியே தென்றல் காற்றெல்லாம் ரொம்ப அதிகமா வீசுது. கரும்பெல்லாம் கண் பொழிந்து, கரும்புல இருந்து அப்படியே அந்த கண்கள் வழியா அப்படியே தேன் பொழிந்து கொண்டு இருக்கக்கூடியது. பாலெல்லாம் கதிர்சாலி, எல்லா இடத்துலையும் அப்படியே முற்றிய அந்த கதிர்கள் எல்லாம் தொங்கிட்டு பரப்பெல்லாம் குலை கமுகு, எங்கு பார்த்தாலும் கமுகு மரங்களும் அவையில் இருக்கக்கூடிய குலைகளும் எல்லாம் அங்க இருக்கின்றது. சாலெல்லாம் தரள நிறை, எங்கு பார்த்தாலும் நீர்கள் எல்லாம் பெருகி இருக்கு. தடமெல்லாம் செங்கல் நீர், எங்கு பார்த்தாலும் செங்கல் நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம தாமரையினுடைய ஒரு வகை. அது இந்த செங்கல் நீர் பாத்தீங்கன்னா அது குருநாதர் மட்டும் அணுகின்ற மாலை. செங்கல் நீர் மாலை யாரு போட்டிருக்காங்களோ அவங்க குருநாதர். எப்படி பனைம்பூவை போட்டிருந்தா சேரன், வேப்பம்பூவை போட்டிருந்தா பாண்டியன், அத்திப்பூ போட்டிருந்தா சோழன் அப்படின்னு சொல்றாங்களோ அது போல இதுல பாத்தீங்கன்னா அந்த செங்கல் நீர் மாலை என்பது குருநாதர் கழுத்துல போடுற மாலை. குருநாதருக்கு நம்ம சூட்டுகின்ற மாலை செங்கல் நீர் மாலையா இருக்கு. குருநாதர் அதை தாங்கிதான் வருவார் என்றால அந்த செங்கல் நீர் மாலைகள் எல்லாம் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அகிழ் தூபம் எல்லாம் அங்க நிறைகின்றது. விருந்து, ஒவ்வொரு வீட்லயும் விருந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு விருந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற அப்பேற்பட்ட இடமாக நம்முடைய திருமுனைப்பாடி வளநாடு உள்ளது. கடைஞர் விடை வயற் குறைத்த கரும்பு குறை பொலி கொழுஞ்சார் இடை கொடுத்த தேன் கிளிய இழிந்தொழுகு நீத்தமுடன் புடைபறந்து நிமிரொழிப்ப புது புனல் போல் மடையுடைப்ப உடைமடைய கரும்படுக்க இணை இடைப்ப ஊர்கள் தோறும். இதுவும் நம்முடைய ஊர்கள் இருக்கக்கூடிய அந்த கரும்பு, அந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த மலர்கள், அந்த மண்ணு, இத வளத்தெல்லாம் பெருமான் இங்க மிகச்சிறப்பாக குறிப்பிடுகின்றார். கருங்கதலி பெருங்குலைகள் களிற்றுக்கை முகங்காட்ட மருங்குவளை கதிர்ச்சென் வயற்புறவி முகங்காட்ட பெருஞ்சகடு தேர்காட்ட வினைஞர் ஆர் பொழிப்பிறங்க நெருங்கிய சாதுரங்க பல நிகர்பனவாம் நிறைமருதம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெருங்குலைகள் காட்டுது, களிற்றுகள் தன்னுடைய முகம் காட்டுது, குவளைகள் எல்லாம் சென்னை காட்டுது. அப்படி அதனுடைய நாட்டுடைய இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, நம்முடைய அந்த ஊருடைய அந்த வடிவ சிறப்பை நமக்கு மிகச்சிறப்பாக சொல்லுகின்றார். எல்லா வினைஞர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கைவினைகள் எல்லாம் அதிகமான இடத்துல அந்த நம்முடைய திருமுனைப்பாடி நாட்டுல இருக்காங்களாம். மருத மரங்கள் எல்லாம் மருத மரம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துலதான் மருத மரம் இருக்கும். அதனால மருத மரங்கள் நிகழ்ந்த நிலங்களாக திகழ்கின்றது என்று இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார். நிறையாற்றும் கமுகு நவமணு கழுத்தில் உடன் கூந்தல் பொறையாற்ற மகளிரென புறம்படைதன் தண்டலை வேலி துறையாற்ற மணிவண்ண சுரும்பிரைக்கும் பெரும்பெண்ணை நிறையாற்று நீர் கொழுந்து படந்தேறு நிலைமை. அதனால அந்த ஊருடைய பெண்களை பற்றி சொல்லுகின்றார். அவர்களுடைய நிறையாற்றும் கமுகு நவ கழுத்தினுடன் கூந்தல். அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த வெண்மை நிற நீர் ஓடுகின்ற அந்த 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 இடம், கமுகு மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், பெண்கள் கழுத்துல இருக்கக்கூடிய அணிகலன்கள், கூந்தல், அவங்களுடைய கூந்தல் எப்படி இருந்தது, அது அப்படிப்பட்ட கூந்தலுடைய பெண்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருந்தது. நீர்கள் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு நீர் சிறப்பை சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய குளங்கள், நிறைய ஏரிகள், நிறைய வயல்வெளிகள் எல்லாம் நிறைந்திருந்த நாடாக நம்முடைய திருமுனைப்பாடி இருந்தது. இதுல ஏன் அப்படி சொல்றாங்க? இது என்ன முக்கியமான கருத்துன்னா, நாமளும் நம்மளுடைய நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நீர்நிலைகளையும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலையும் அப்ப இருந்த மாதிரி இப்ப கொண்டு வரணும். இப்படி இது போல எல்லா இடத்துலயும் சிறப்பானது ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் சிறப்பா சொல்றாங்க. மருவுமேவு மலர்மேய மாக்கடலின் உட்படியும்
உருமேகம் எனமண்டி உகைத்த கருங்கன்று போல வருமேனி செங்கன்வரால் மடிமுட்ட பால் சொரியும் கருமேதி தனை கொண்டு கரை புரள்வ திரைவாவி. அதாவது மேகங்கள் எல்லாம் அப்படியே கருத்த மேகங்கள் எல்லாம் இருக்குது, மேல தெரியுதா, கீழே பார்த்தா அந்த மேகத்தினுடைய சார்பா இருக்கக்கூடிய அது அப்படி மேகத்தினுடைய டிட்டோவா இருக்கிற மாதிரி அந்த எருமை கூட்டங்கள் எல்லாம் நிக்குதான். இங்க மேகத்தை இடையில சின்ன சின்ன அந்த பால் பொழிவது இருக்கு, வெள்ளை கோடு இருக்கிற மாதிரி இந்த கன்றுகள், இந்த எருமை கன்றுகளும் பால் பொழிந்து மேல மேகம் இருக்கா இல்ல கீழே மேகம் இருக்கான்னு பிரித்தறிய முடியாத அளவுக்கு அந்த பசு கூட்டங்களும் அந்த கால்நடைகளும் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. ஒரு ஊர்ல கால்நடை அதிகமா இருக்குன்னா அங்க நீரும் அங்க இருக்கக்கூடிய அந்த வளமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட அங்க இருக்கக்கூடிய மக்கள் கால்நடைகளை மிகச்சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி இதுல இருந்து நமக்கு தெரிகின்றது. மொய்யாளி சூழ் நிறை நீலை முழுவயலங்களின் அலைய செய்ய தளிர் நறுவிரலில் செழுமுகையின் நகஞ்சிறப்ப மெய்யொளியின் நிகர்காணும் ஆடியன வெண்மதியை வையமகள் கையணைத்தால் போலுயர்வால் மலர்ச்சோலை. இது சோலைகளை பற்றி கொடுக்கின்றது. இதுவும் அதாவது நம்மளுடைய நறுவிரலில் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தளிர்கள் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி செழுமுகைகள் இருக்கு, அப்புறம் வெண்மதி எல்லாம் அங்க அழகா போயிட்டு இருக்கு. வையமகள் கையணைத்தால் போல், அதாவது இந்த பூமாதேவி கைகளை அணைத்து கொண்டு அந்த சோலைகள் எல்லாம் உருவாக்கியது போல அந்த திருமுனைப்பாடி நாடு சிறப்பாக இருக்கிறது சொல்லினால நான் முடிக்கதான் போறேன். ஒரு 2 நிமிடம் மட்டும். எயிர்குளவும் வளம்பதிகள் எங்கு மனம் தங்கும் வயல் கண்பியல் இடங்கள் பல பரந்துயர் நெற்கூடுகளும் வெயிர்கதிமன் குலைமகளிர் விரவிய மாடமும் மேவி மயில் குளமும் முகிர்குளமும் மாறாட மருங்காடும். அதாவது மயிர் குளங்கள் இருக்கு, மயிர்னா மயில்கள் எல்லாம் இருக்கின்றது. முகில் என்று எங்க பார்த்தாலும் மேகங்கள் இருக்கு, எங்க பார்த்தாலும் நமக்கு கதிர்கள் எல்லாம் இருக்கு. மகளிர்கள் எப்பொழுதுமே அழகான குலைகளை உடைய மகளிர்கள் இருக்காங்க. நெற்கூடுகள் அங்க எங்க பார்த்தாலும் நெல்லெல்லாம் போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வயல்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரொம்ப வளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வயற் சிறப்ப இங்க சுவாமி குறிப்பிட்டிருக்காங்க. மறந்தருதி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரனும் பிறந்தருள உலகனால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. இந்த திருமுனைப்பாடி நாட்டுலதான் இப்படிப்பட்ட திருமுனைப்பாடி எப்படிப்பட்ட நாடுன்னா மறந்தரு தீநெறி மாறா. அதாவது மரம் என்றால் மரம் சொல்லுவோம் இல்லையா, மரம் அதாவது ரொம்ப வீரம் மிக்க அந்த நெறியில மாறாத மணிகண்டர் சிவபெருமானுடைய வாய்மையை போற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படின்னா அறந்தரும் நாவுக்கரசு. அறத்தை நமக்கு எல்லாம் போதித்த, இப்படித்தான் வாழணும்ன்ற அந்த நெறிமுறையை போதித்த நாவுக்கரசும் ஆளாள சுந்தரனும் எங்க பிறந்தாங்களாம், நம்மளவோ பிறகு சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அவங்க பிறந்த நாடு என்பது திருமுனைப்பாடி என்ற நாடு. அப்படிப்பட்ட நாடு ரொம்ப வளமாக இருந்தது என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இதோட இது ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வகைய திருநாட்டு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இப்ப முக்கியமான செய்தி சொல்றேன். இவ்வகைய திருநாட்டில் எனைப்பளவூர்களும் என்றும் மெய்வளங்கள் ஓங்கவரும் மேன்மையான ஆங்கவற்றுள் சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி சிவபெருக்கும் திருவாமூர். ஆக இந்த திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, இந்த திருநாட்டுல எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் மெய்வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருநாடு. எத்தனையோ வளங்கள் இருந்தாலும் மெய்வளம் என்பது ஒண்ணுதான். மெய்வளம் என்பது சிவபெருமானுடைய வளம். அது எப்படிப்பட்டனா மேன்மையான ஆங்கவற்றுள் சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால். ஏன்னா இந்த ஊர்லதான் நம்மளுடைய நாவுக்கரசர் பிறக்க போறாரு. நாவுக்கரசர் பிறக்கிறதுனால இந்த சைவநெறி எங்க தலைக்க போகுது, இந்த உலகம் மட்டுமல்ல 7 உலகம் என்று, மேல இருக்கக்கூடிய 7 உலகம், கீழே இருக்கக்கூடிய 7 உலகம் என்று 14 உலகத்திலையும் சைவநெறி வளருவதற்காக ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா தெய்வநெறி சிவபெருக்கும் திருவாமூர். 2 தடவை சொன்னாங்க. 2 தடவை சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம்? 2 தடவை சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய சிறப்பு அதிகம்னு சொல்லுங்க. அதனுடைய சிறப்பு ரொம்ப 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 கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகம்னு சொல்றத எப்படி சொல்றதுன்றதுனா அந்த வார்த்தை அடுக்கு தொடராக வரும். இந்த அடுக்கு தொடருக்கான விஷயம் என்னன்னா அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்னு அழுத்தி சொல்லுகின்றான். அதுல திருவாமூர்னு ஒரு தடவை நம்ம வாயால சொல்லிட்டோம் அப்படின்னாலே நாம
பேருடையராக இருக்கும். திருவாமூர் போறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுறேன். ஆனா அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா திருவாமூர் போகணும் அப்படின்ற எண்ணம் அடியனுக்குள்ளே இருக்கு. ஆகவே அந்த திருவாமூர் என்று தன்னுடைய அந்த நம்முடைய சுவாமி பிறந்த அந்த ஊரை இங்க சொல்லி முடிக்கின்றார். நாம இப்பதான் சாமி பிறந்த ஊருக்கே வந்திருக்கோம். இனிமேதான் சாமி பிறக்கணும். சாமிக்கு முன்னாடி திலகவதி ஐயா அம்மா பிறக்கணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 50 பாடல்கள்ல நம்முடைய சுவாமி நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, நாவுக்கரசருடைய அந்த வடிவழகு, நாவுக்கரசர் கொடுத்த குரு உபதேசம், நாவுக்கரசருடைய அந்த அந்த எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த திருவடிவ சிறப்பு, அதுக்கப்புறம் நம்ம சேக்கிழார் பெருமான் சொன்ன விஷயம், அப்புறம் நாட்டு சிறப்புல இப்பதான் திருவாமூருக்குள்ளேயே வந்திருக்கோம். இப்ப ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அவங்களுடைய தாய் தந்தையர்கள், அதுக்கப்புறம் அவங்க அக்கா, அப்புறம் அவரு, அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்தாங்கன்னு கடகடன் அப்ப வேகமா போயிடுவார். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாலாம் போக மாட்டாரு, கடகடன் அந்த புராணத்துக்குள்ள போயிடுவாரு. ஆகவே புராணத்திற்கான அடிநாத கோடு மட்டும், அந்த பேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருக்கோம். 25 ஸ்லைடு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன், காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால நம்ம இதோட நிறைவு செய்யறோம். அடுத்த முறை நம்ம இந்த அளவுக்கு நம்ம பீடிகை இல்லாம உள்ளுக்குள்ளேயே போயிடுறோம். சில இடங்கள்ல சில பாடல்களை மட்டும் விரிக்க போறோம். ஏன்னா எல்லா பாடல்களையும் விரிக்க முடியாது. அதனால சில பாடல்களை மட்டும் எந்த இடத்துல எந்த பாடலை விரிக்கணும், அந்த பாடலை மட்டும் நம்ம, சில பாடல்கள் 1 நிமிடத்திலே கிடக்கும், சில பாடல்கள் ஒரே பாடல் நமக்கு அரை மணி நேரம் கூட ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் போறோம். எது அடியார்களுக்கு மிகச்சிறப்பா சொல்லணுமோ அந்த கருத்துக்களை அடியன் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொல்லு. மித்த கருத்துக்கள் இது கடந்து போகக்கூடிய கருத்தா இருக்கிற விஷயங்கள்லாம் கடந்து போகக்கூடிய கருத்தா சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவில் நாவுக்கரச புராணத்தை நல்லபடியா தொடங்கியிருக்கோம். போன முறை தொடங்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். அடியன் ரொம்ப முடிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்கு எப்படியாச்சும் பெருமா நல்லபடியா, இன்னைக்கு அம்மா சொன்னாங்க நிறைய பேர் வரமாட்டாங்க சுவாமி, நிறைய பேருக்கு வேலை இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் யாரும் வேணாம் சாமி, நீங்க மட்டும் வாங்க, நம்ம யூடியூப்ல ஏற்றிடுவோம், அதுக்கப்புறம் அடியார்கள் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் இதுகாரம் கேட்டு 20 அடியார்கள் எல்லாம் எழுந்தருளி எத்தனையோ சூழலுக்கு அப்பால இந்த திருநாவுக்கரச புராணத்துடைய முதற் பகுதியை பார்த்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அடியனுக்கு சொல்லனாத மகிழ்ச்சி. திருநாவுக்கரச பெருமான ஏற்றுகின்ற பெரும் போக்கு, இந்த திருநாவுக்கரச புராணத்தை கொடுத்ததே பாதிரி புலியூர்காரவங்க தான் எனக்கு. அதனால அடியன் செய்த தவம், எத்தனை தொடர்பு பாருங்களேன், எத்தனை தொடர்பு, அதை நினைச்சு பாத்துக்குவேன். இது எப்படி இது வேற யாராவது கொடுத்துருக்கலாம். திருநாவுக்கரசர் புராணத்தை அடியனுக்கு வழங்கணும், அதுவும் பாதிரி புலியூர்காரவங்க தான் கொடுக்கணும், அது அடியன் பாதிரி புலியூர்காரவங்க கிட்டயே பேசணும் அப்படின்னு அந்த தவம் எத்தனை ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ன போது அடியன் ரொம்ப அகமகிழ்ந்து, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதெல்லாம் இன்னும் வருகின்ற அமர்வுகள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால அடியார்கள் கண்டிப்பா எழுந்தருளி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வைக்கலான் இருக்கோம். இன்னைக்குதான் 10 மணிக்கு வச்சிருக்கோம். மற்ற நாளைக்கெல்லாம் 10 மணிக்கு வைக்க மாட்டோம், ஏன்னா இன்னைக்கு வேற அமர்வு இருக்கிறனால. மற்ற நாளைக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் டயத்தை அம்மாட்ட கேட்டுக்கிறேன், அந்த டயத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சிறப்பா பாத்துக்கலாம். ரொம்ப நிதானமா நாவுக்கரச பெருமான ஒவ்வொரு எழுத்தா எண்ணி உள்ள போறோம். எது தேவையோ அது பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுனால அமர்வுகளை பற்றி நான் பண்ணல. எனக்கு என்ன, நாவுக்கரச பெருமாளை உங்க மனசுல நிறைச்சிடணும், அவரை நிறைச்சிட்டு எனக்கு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. அது ஒண்ணு மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிற நினைப்பு தான். வேகமா முடிக்கணும்ன்ற எண்ணம் அடியனுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த அளவில் அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்ற மழலையர் முருகன் நிகழ்ச்சி இருக்கு. உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் எல்லாரையும் அந்த நிகழ்ச்சியில கொண்டு வாங்க. இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான செய்திகள் எல்லாம், இந்த மாதிரி ஸ்லைட் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு நிறைய சொல்ல காத்திருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பா நினைச்சேன், குழந்தைங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு நுட்பமா சொன்னாலும் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நுட்பமான செய்தியும் குழந்தைங்க அசால்ட்டா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அடியன் அத்தனை பேருடையும் அதை திருவடிக்கு பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். உங்க எல்லாருக்கும் நாவுக்கரச பெருமானுடைய அந்த குருவருள் நிலைத்து நிற்கட்டும். அடுத்த முறை திருவாமூரை வச்சு செய்வோம். நாவுக்கரச பெருமான் எங்கெல்லாம் போன, எனக்கு நாவுக்கரச பெருமானை பற்றி பெரிய அளவுல ஒரு புரிதல் இல்லை எனக்கு, உண்மையை சொல்லலாம். மணிவாசக பெருமானை உணர்ந்த அளவுக்கு நாவுக்கரச பெருமான்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. என்னைக்கு அம்மா கொடுத்தாங்களோ அன்னைக்கு அழுக ஆரம்பிச்ச கண்கள் இன்னும் எனக்கு நான் இப்ப பேச ஆரம்பிச்சாலும் கண்கள்ல நீர் பெறும். அன்னையில இருந்து நான் யாரை பத்தியுமே கண்டுக்க மாட்டேன், கையில எடுத்துக்குவேன், அப்படியே கையில மொபைல்ல பஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அப்படி பார்த்து சில இடங்கள்ல குமுறி அழுவேன். சில இடங்கள் அப்படி யாரும் எல்லாம் ஏன் அழுறா, என்ன பண்றா, இவன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அதை பத்தி கன்சிடரே பண்ண மாட்டேன், தொடர்ந்து போயிட்டு அப்படின்னு இருக்கிறப்போ அந்த உணர்வை கொடுத்தாங்க. அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மெயின்டைன் ஆகுது.
அது வாழ்நாள் முழுக்கவே அந்த கண்கள்ல மலைவாரும் நீர் பொழிய அந்த கண்களை பெருமான் கொடுக்கணும். நாவுக்கரச பெருமான் போல எல்லாருக்கும் தொண்டு செய்கின்ற அந்த வாய்ப்பை கொடுக்கணும். எப்பொழுதுமே பெருமான் திருவடிக்கு நெஞ்சம் பதிக்கின்ற நெஞ்சத்தை கொடுக்கணும் சுவாமின்னு நம்மளுடைய நாவுக்கரச பெருமான அடியன் பல்காலம் வீழ்ந்து அந்த அந்த சிவ பழத்தை நினைக்கும் போதெல்லாம் அடியனுக்கு ஒரு மின்னல் கீற்று போல அந்த அன்பும் அந்த பதட்டமும் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஐயாவோட அந்த திருவடியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். அடியன் பெற்ற உணர்வு உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட மாறாம கொண்டு சேர்க்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். குருநாதர் திருவருளினாலே அது மிகச்சிறப்பாக நிகழும்னு சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். பிரேமாமா நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே மன்னிக்கணும் சுவாமி. நம்ம லேட்டா தான் ஆரம்பிச்சோம். 5 நிமிஷம் இல்லைங்க பரவாயில்லைங்க. எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். இது வந்து எங்க வகுப்பு வந்து 2 மணி நேரம் தாங்க நடக்கும். எப்பவுமே 2 மணி நேரம் தான் நடக்கும். எங்களுக்கு கேள்வி கேட்க போது யாரும் ஆள் கிடையாது. அதாவது இங்க நம்ம வந்து கருத்து சரசம்மாவும் கீதாமாவும் உழவார பண்ணி செய்ய போயிருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கேட்டாங்க. நம்ம மதியானம் கிளாஸ் முடிச்சுட்டு போலான்னு இருக்காங்க. நன்றி. நன்றிங்க சுவாமி. நன்றி. ஆமா நிறைவு. சரிங்க சிவாங்க. முதல்ல வாழ்த்து பாடல் மட்டும் பாடிட்டு நம்ம அடுத்தது அடியாருடைய கலந்துரையாடல் உண்டு. எப்பவுமே உண்டுங்க நம்ம குடும்பத்துல. வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அதாவது கருத்து கேட்கணும். மங்கையர்க்கரசியம்மா உங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா. மங்கையர்க்கரசியம்மா. திருச்சிற்றம்பலம்மா. வகுப்புல இந்த பயிலுதல் தான் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்கய்யா. அதுக்கு அர்த்தம் சொன்னது இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நானும் எவ்வளவு சொற்பொழிவு கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொன்னது எனக்கு தெரியல. இன்னைக்குதான் ரொம்ப அருமையா அந்த வார்த்தையோட அர்த்தம். அது உப்பும் நீரும் கலக்கிறது போல கலக்கணும் அப்படிங்கறத இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப 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 சிவாயனம். அடியார்கள் தங்களுடைய அனுபவங்கள் சொல்லலாம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் இன்றைய தினம், ஏன்னா நீங்க சொல்ற அனுபவத்தை வச்சு நான் வந்து இன்னும் எப்படி பண்ணலாம், இல்ல இதுல ஏதாவது குறை இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஏன்னா மத்த இடத்துல ஐயா நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்ன்ற விஷயம் சொன்னாலும் அடியார் வந்து எடுத்துக்கலாம். நிறை இருந்தாலும் சொல்லலாம், அதையும் மிகைப்படுத்தலாம். குறை இருந்தாலும் அதை குறைப்படுத்தலாம். நல்லதுங்க சுவாமி. அடியார்கள் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எடுத்த விதம் வந்து ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க. ஏன்னா நாங்க இதெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரசன்ட் பண்ணலாம் தெரியாது, பாடல்லாம் தெரியாது. அப்படியே எடுத்துதான் எல்லாருமே வரலாறு சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. நம்ம நம்ம ராகவன் ஐயா ரொம்ப அழகா எடுத்து கொடுத்து போட்டு அந்த 10 பாடலையும் எடுத்து விளக்கம் சொன்னாரு. அவருக்கு நாள் சின்னதா இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் அவரு அசத்திட்டாரு. 1 மணி நேரம் நல்லா எடுத்து கொடுத்தாரு ஐயா. இந்த மாதிரி நம்ம அடியார்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கிற அத்தனை அடியார்களுமே நாயன்மாரை பத்தி ரொம்ப சிறப்பா தான் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க பாடலே நான் போன வாட்டி நீங்க சொன்ன கருத்துல சொல்வீங்கன்னு பார்த்தேன். அவருக்கு நிறைய அவருடைய பெயர்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? பின்னாடி சொல்ல போறாது. ஏன்னா நம்ம இன்னும் உள்ளே போகாம விட்டுறக்கூடாது. இன்னைக்கே உள்ள போகணும். ஆமாங்க ஐயா, நிறைய நாமங்கள் அவருக்கு சொன்னீங்க போன வாரம். அது நாமங்கள் போட சொன்னீங்க, போடல. இன்னும் அடுத்த வாரம் சரிங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த இடையரா பேரன்புன்னு சொன்னீங்க இல்லையா? அம்மா மங்கையர்க்கரசி அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க கூட சொல்வீங்க, நீல நினைந்த அடியேன் எப்பொழுதுமே நம்ம அந்த இடையரா அந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நம்ம திருவாசந்தரில அடிக்கடி எடுத்து சொல்வீங்க. ஆனா இந்த பாட்டு இன்னைக்கு முழுசா நான் உண்மையிலேயே உணர்ந்தது வந்து இதான். ஐயா வந்து நம்ம சொல்லக்குள்ள அந்த அர்த்தம் வந்து இடையரா பேரும்பு அவர் வச்சிருந்தார். யார்? திருநாவுக்கரசு பெருமான். அந்த மாதிரி நம்ம இடையரா பேரும்புக்கு அந்த வார்த்தையும் மழை வாரும்னா உண்மையிலேயே நம்ம வந்து என்னமோ மழை பாரும் கொடுக்க இணை வழிகள் அப்படின்னா அதுல மழை வரதுல பாக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அவர் ஒவ்வொரு கண்ணலையும் அந்த நீர் வடிஞ்சிட்டே இருக்கு. திருநாவுக்கரசோட பெருமானுடைய அந்த நீர் வழிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லக்குள்ள ரொம்ப அர்த்தம் அழகா சொன்னீங்க. உழவாரத்தின் படையற எந்த நேரமும் அவர் திருக்கரத்துல அந்த உழவார பணியுடைய அந்த தோசைக்கல்ல மாதிரி இருக்கும், அதுதான் வச்சிருப்பாரு. ரொம்ப சிறப்பா அதையும் எடுத்து சொன்னீங்க. அந்த சிவபெருமான் திருவடிக்கு எந்த நேரமும் அவருடைய அந்த நாமம் வந்து அவருடைய நெஞ்சிலே எல்லாரும் நீங்க சொன்னீங்க இந்த முத்திரையெல்லாம் வெளிப்பக்கமா கொடுத்துதான் வேஷம் இது பண்றாங்க. ஆனா நெஞ்சில குத்துவோமா நம்ம அப்படின்னீங்க. இன்னைக்கு அந்த அர்த்தம் பாருங்க, நெஞ்சிலே பதிஞ்சிருக்கு.
சிவபெருமான் திருவடிக்கு பதித்த நெஞ்சம் சொல்ல மாதிரி இன்னைக்கு அந்த அர்த்தம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நடையரா பெருந்துறவு. ஆமா, நம்ம ஒரு ஊர் போறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இன்னைக்கு நம்ம திருநாவுக்கரசு பெருமான் இங்க இருந்து எவ்வளவு நடைப்பயணமா போயிருந்திருக்கிறாரு. அவரோட ஆடையும் கந்தல். இன்னைக்கு அந்த கந்தை தான் சொன்னீங்க. கந்தைன்னா கீழ்ச்சது இல்ல, இந்த 3/4 பங்கு தான் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆடையோட தான் அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. 2 ஆடை வச்சுதான் போவாங்களாம். ஐயாவுடைய வரலாறும் படிச்ச கூட ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஞான பாடல் மாதிரி அந்த திரு 5 எழுத்தையே சொல்லிக்கிட்டு அந்த நினைவிலே போயிட்டு ஒவ்வொரு தலங்களாவும் தரிசனம் பண்ணியிருக்காரு. கைலாய மலையும் போயிருக்கிறாரு. கடைசியில திருவாரூர் திருப்புகழூர் தான் அவருக்கு கடைசி திருவடி அவருக்கு அங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த தூய வெந்நீரை நம்ம மேல பூசிக்கிறதும் இல்ல, அது ஒரு அடிக்கடி சொல்லுவோம். தூய வெந்நீர் மனசு முதல்ல தூய வெந்நீரா இருக்கணும். மனசு அந்த தூய்மையான வெண்மையான ஒரு தத்துவம். அதான் அந்த தூய வெந்நீர் சிவன். அந்த மனசு வரணும். அந்த பொன் மேனியில வேஷம் போறது இல்ல, அந்த உள்ள இருக்கிற பொன்னான இருக்கிற அந்த மேனி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த வெந்நீர், அதாவது தூய்மையான பொருள். அந்த மாதிரி நம்ம மனசு கொண்டுன்னு வரணும் அப்படின்ற இந்த பாடலுடைய ரொம்ப அருமையா விளக்கம் எங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்த வாட்டி ஒவ்வொன்னா சொன்னீங்க. பாடல் விளக்கம் தூய வெந்நீருக்கு மறுபடியும் ஒரு பாடல் 1405 பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. குரு உபதேசம். உண்மையிலே எங்க ஐயா எப்பவுமே ஆரம்பிக்குள்ள இந்த கருவாய் அந்த பாடம் தான் எடுத்து பாடுவார். ஃபர்ஸ்டுமே அவர் ஆரம்பிச்சாலே தேவாரம் பாடுன்னு எல்லா பாடலையும் விட்டுடுவாரு. அந்த கருவாய் கிடந்து உன்னிலே நினைய கருத்துடைய அந்த பாட்டு தான் எடுப்பாரு எப்பயுமே. இன்னைக்கு எல்லா குரு தரிசனமும் எனக்கு இன்னும் கிடைச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த பாடலை நீங்க எடுத்து எனக்கு புகுத்திருக்கிறீங்க. அந்த மாதிரி பயிர்தல் சொல்லுவேன். உண்மையிலேயே புரிஞ்சது. ரொம்ப எத்தீந்தர சொன்னாலும் மறந்து போயிடுறோம். ஆன்மாவும் இறைவனும் ஒன்றா கலக்கணும். அதாவது 2 கலந்தல்ன்ற மாதிரி கொண்டு அந்த வார்த்தைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆன்மாவும் சிவன் ஒன்றுதான். ஆனா அந்த ஒன்றுதான்ற நினைப்போட இருக்கணும். ஆனா நான் தான் எல்லாமே சிவன் அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த ஆணவம் நமக்கு வரக்கூடாது. அதுவும் நல்ல உபதேசிங்க. அப்ப திருநாவுக்கரசு வல்ல திருத்தொண்டி நெறிவாழ அந்த பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா ஒரு சிறப்பு என்னன்னா, திருவாமூர் பக்கத்திலே தான் திருநாவலூர் இருக்கு. அந்த 2 ஊரும் பிறந்த ஊர் தான் நடுநாட்டு தலத்துல நம்ம திருநாவுக்கரசு திருமணைப்பாடி வளநாட்டுல 2 பேருமே பிறந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க கடலூர் அடியார்கள் எல்லாருமே ஒரு புண்ணியம் பெற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். பக்கத்துலதான் சிதம்பரமும் பக்கத்துலதான். எதுவும் ரொம்ப ஒண்ணும் பெரிய தூரம் இல்லை எங்களுக்கு. அதுல 3 நாயன்மார்கள் பிறந்த அந்த நடுவுலே நாங்க பிறந்து வளர்ந்துருக்கோம். ஏதோ ஒரு காலத்துல நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்லக்குள்ள எல்லா அடியாரும் என்ன ஊருக்குமா நாங்க பண்டுட்டி பண்டு அப்படின்னா என்ன ஊர் திருவதின்னு சொன்னாலே உடனே திருவாமூர் ஞாபகப்படுத்துவாங்க. அந்த திருவதி ஊரா அப்பப்பா அம்மா அங்கேயே உழவாரம் பண்ணாங்களாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கதையை எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே அவ்வளவு சிறப்பான ஊர்ல அடியார்கள் எல்லாம் பிறந்து இங்க இருக்கிற அடியார்கள் எல்லாருமே பாதி பேர் அந்த ஊருக்காரங்க தாங்கய்யா. சிவசிவ அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். புஷ்பலதாமா சொல்லுங்க. புஷ்பலதாமா சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மியூட்ல இருக்காங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எனக்கு பேசுறதுக்கு தெரியல, அக்கா மாதிரி எனக்கு பேச தெரியல. நீங்க முதல் 3 பாடல் எடுத்தீங்களே ஐயா, காழியூர் ஆரூர் இன்னொரு தலம் சொன்னீங்க. 3 பாடல் எடுத்தீங்க, அதுக்கு விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. முதல் எடுத்துருக்கோம். அப்ப கருவாய் குடந்துன்னு கழலை உணையும் நான் இப்பதாங்க ஐயா கேட்கிறேன். இதெல்லாம் அக்கா மாதிரி நான் நிறைய கேட்டது கிடையாது. நாங்க திருவாச சிந்தனைக்கு வந்ததுல இருந்தா இப்ப நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் கத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எதுவும் தெரியாது. சைவ சித்தாந்த கிளாஸும் படிச்சது கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இப்பதான் நான் கிளாஸ்ல என்ட்ரியாக எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கேன். ஆனா குறிப்பு எடுக்கிறதுல எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. அக்காவாட்டம் என்ன சொல்ல தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துங்க ஐயா. நான் குறிப்பு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறதுலாம் குறிப்பு எடுத்துட்டு இருக்கேன். நான் அடுத்தது இன்னொரு நல்லா கேட்டு நான் சொல்றேங்க ஐயா. நல்லா இருந்தது ஐயா. இது வரைக்கும் நீங்க எடுத்த வகுப்புக்கு நல்லா இருந்தது. அந்த 10 பாடல் விளக்கம் ஊர் நாட்டுடைய சிறப்பு நல்லா இருந்து. திருவாமூர் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதனுடைய இனிமேல் தான் நீங்க அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறீங்க. நல்லா இருந்ததுங்க ஐயா. நல்லதுங்க சாமி. நல்லதுங்க சாமி. சாமி ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம் அம்மா. ஜெயந்தி அம்மா. சுவாமி திருவடி வணக்கம் சாமி. சிவசு அம்மா திருமுக தரிசனம் தோ தரங்க ஐயா. நான் தெரியுதுங்களாங்க ஐயா? சாமி தெரியுதுங்களா? தெரியும் சாமி. தெரியும் சாமி. மகிழ்ச்சி. நல்லா தெரியும் சாமி. ஜெயந்தி அம்மா. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்க உழவார பணி சொன்னதும் எனக்கு ஞாபகம் ஒண்ணு வந்துச்சுங்க ஐயா.
இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன், யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் சிதம்பரத்துல செய்யறதுக்கு நான் மட்டும்தாங்க ஐயா பேர் கொடுத்தேன். யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க, என்னை மட்டும் இட்டுட்டு போங்க ஐயா, யார் வந்தாலும் வரலனாலும் நான் வரேன், என்னை மட்டும் இட்டுட்டு போங்க ஐயான்னு சொன்னேன். சரிங்கம்மா நீங்க வாங்க இட்டுட்டு போறேன்னு சொன்னாரு அவரு. ஆனா அந்த இறைவனுடைய கருணைய பாருங்க ஐயா, கடைசியில நான் போகல, வரலன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க, ஆனா என்ன கூப்பிடல. இப்ப இன்னைக்கும் எல்லாரும் போயிருக்காங்க, என்னால போக முடியல, வீட்டினுடைய சூழ்நிலை. இப்ப என்னன்னா கொஞ்ச நாளாவே நானும் சிவமும் கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சு போயிட்ட மாதிரிதாங்க எனக்கு தோணுது. ஏன்னா உங்க வகுப்பு எனக்கு எதை பாக்குறனோ பாக்கலையோ, காலையில ஈசன் குரூப் அட்டன் பண்ணிடணும், நைட்ல உங்க குரூப் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவறாம அட்டன் பண்ணணும். எனக்கு அப்படி பண்ணனாதாங்க திருப்தியா இருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் வர முடியாத சூழ்நிலை. அப்பதான் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, பாத்துக்கோங்கம்மா அவ அழுகுறான்றாங்க போறாங்களா, சரி இதுக்கு தானே ஒரு 8 வருஷமா தவம் இருந்தோம், சரி பரவாயில்ல இது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னைக்கு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல. அதனால இன்னைக்கு ஆன் பண்ணி உட்காந்து திருப்தியா அப்பா காது குளிர உங்களுடைய பேச்ச நல்லா கேட்டேன். நீங்க சொன்ன இந்த உழவார பணி சொன்னதும் எனக்கு ரொம்ப அழுகே வந்துடுச்சுங்க. ஐயோ கடவுள் நாம கூப்பிட்டு நம்மள தள்ளிட்டாருன்னா நம்ம கிட்ட ஏன் இப்ப இவ்வளவு வெறுப்பா இருக்காருன்ற ஒரு சிந்தனை தாங்க வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமையில ஓரளவுக்கு என்னங்க உழவாரம் என்பது கோவில்ல செய்வது மட்டும் உழவாரம் இல்ல சாமி, நம்ம வீட்டை சரியா செய்வதும் உழவாரம் தான். சிவம் உள்ள நம்ம வீட்டுலயும் இருக்காரு, உங்க வீட்லயும் சிவம் இருக்காரு, நீங்க வீட்டு வேலை சரியா செஞ்சீங்கன்னா அதுவும் பெரிய உழவாரம் தான் சாமி. அதனால நீங்க வருந்த அமைச்சுவார். ரொம்ப சந்தோஷம். பாட்டெல்லாம் நல்லா ரொம்ப விளக்கம் நல்லா இருந்துச்சு எல்லாமே. நாங்கெல்லாம் நாயன்மார் வரலாறு சொல்லக்குள்ள இப்படியே படிச்சுட்டு அவங்களுடைய வரலாறு மட்டும்தாங்க சொன்னோம். புக்ல அவங்க வரலாறு சொன்ன விதம் தான் ரொம்ப சிறப்பு. அவங்க ஊருக்குலாம் போயிட்டு எங்கோ வெளியூருக்கு போயிட்டு வந்து அந்த 10 மணிக்கு வந்து அந்த வகுப்பு எடுத்தாங்க, ரொம்ப சிறப்பா எடுத்தாங்க அன்னைக்கு. அவங்க வரலாறு சொன்னப்ப அது இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லவே முடியாதுன்னு நினைச்சாங்க, ஊருக்குலாம் போயிட்டு காலையில எழுந்து கிளம்பி வந்து எங்களுக்கு அந்த வரலாறு எடுத்தாங்க, ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. திருவண்ணாமலை தாண்டி வேலூர் பக்கத்துக்கு போயிட்டேங்கய்யா, வர முடியாது, வந்துடலான்னு போனேன், ஆனா வர முடியாத சூழ்நிலை. ஆனா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், உழுந்து பிறண்டாத நான் நிச்சயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வர முடியாது. எங்க வீட்டுல வேற தங்கச்சி எல்லாம் திட்டாங்க, என்னக்கா என்னைக்கும் ஒரு நாளைக்கு வர, ஏன்க்கா இப்படி பறக்குறேன்னாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எழுந்திருச்சு கிளம்பி இங்க வர்றதுக்கு கரெக்டா 9:57 கூட ஆயிடுச்சுங்க. என் வீட்டுக்கு குடுகுடுன்னு போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு நான் சொன்னதை செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேதான் உட்கார்ந்து சொன்னேன். எப்படி ஒண்ணுமே எழுதல படிக்கல ஒண்ணுமே செய்யல. ஆனா அன்னைக்கு அந்த புக்கை வச்சு நாயன்மார் வரலாறு புக்கை வச்சு சொல்லிட்டேன், எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அடியன் தவம் சாமி, நீங்க பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் பேசிய இடத்துல அடிநாயனுக்கும் ஒரு வாய்ப்பு, நீங்க எல்லாம் பேசி பெருமாள் அனுபவிச்சிருக்கீங்க, அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பேசக்குள்ள நாங்க இருந்து கேட்கறதுக்கு இன்னைக்கு எனக்கு நான் எவ்வளவோ நிகழ்வெல்லாம் இப்ப கொஞ்ச நாளா நிறுத்தினாலும் நீங்க கேட்கல இந்த நாயன்மார் வரலாறு கேட்க நான் கொடுத்து வச்சிருக்கேன், புண்ணியம் பண்ணிருக்கேன்னுக்குள்ள எனக்கு இது கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அது ரொம்ப சந்தோஷம் படுறேன் சாமி. நானு நீங்க கோவிலுக்கு வரணும்னு பாக்கணும்னு சொன்னீங்க, கண்டிப்பா வாங்க சாமி, நாங்க கூட்டிட்டு போய் உங்களை எங்க பாக்கணும்ன்றீங்களோ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் சாமி. நீங்க எங்க வீட்டுக்கு இந்த வாட்டி கண்டிப்பா தங்குறீங்க, நீங்க எங்க போகணும்னு சொன்னாலும் வீட்டுல கார் இருக்கு சாமி, நான் உங்களை கூட்டிட்டு போய் நீங்க எங்க பாக்கணும்னு சொன்னாலும் காமிக்கிறோம். எனக்கு துணைக்கு செல்வி வருவாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. தவம் சாமி, அடியன் செய்த தவம். அம்மா பார்த்தது நல்ல மகிழ்ச்சி. அம்மா மறுநாளே குழந்தை நம்மளை பார்த்துட்டு அங்க அடியார் சங்கமத்துல மறுநாளே குழந்தை பிறந்தது எங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உங்களுடைய ஆசீர்வாதம் தான் சாமி. நான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த விபூதி உங்க கையால கொடுத்தது, நீங்க ஆசீர்வாதம் பண்ணது என்னால மறக்கவே 9/9 என்னால மறக்கவே முடியாதுங்க சாமி. வாழ்நாள்ல நான் இருக்கிற வரைக்கும் 9/9 மறக்கவே மாட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு. ஆமா
அனைத்தும் குருநாதர் திருவடிக்கே சமர்ப்பம். நல்லதுங்க சுவாமி. ஓரளவுக்கு ஏதாவது அடியார்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? புதிய வந்து அடியார்கள். ஐயா இன்னைக்கு நம்ம சண்பகொல்லி பேசுறேன். புது அடியார் ஆமா சொல்லுங்க சுவாமி. பட்ட பத்மாவதியார் 2 அன்பாவர்களும் புது அடியார்கள் இன்னைக்கு. அவங்க ஐயா இன்னைக்கு திருவாரூர் ஐயா எங்களை சிவனடியார்லாம் போயிருக்காங்க. என்னால போக முடியாத சூழ்நிலை ஐயா. இங்க அப்படியே இதுவே உழவார பணி பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஐயா. நீங்க சொன்னது திருவாமூருக்கு முதல் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் போனோம். திருவாமூருக்கு பார்த்ததே இல்ல நாங்க. இன்னைக்கு போலான்ட்டு இருந்தேன், ஆனா போக முடியாத சூழ்நிலை ஐயா. இன்னைக்கு பண்றாங்க. நம்ம எல்லாரும் மானசீகமா இன்னைக்கு திருவாமூருக்கே போயிட்டோம் சாமி. ஆமா ஐயா, ஆமா. இன்னைக்கு உழவார பணி அங்க நடக்குது. நம்ம ராமாபுரம் சிவனடியாருங்க பண்றாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனா போக முடியல. சரி, ஆனா இங்க பாருங்க எங்க கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு பாருங்க. இங்க கேக்குற மாதிரினாவது பண்ணி இருக்கிறாரு பாருங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி பிரேமாமா. நன்றிம்மா. பத்மாவதி அம்மா பேச முடியுமா? பத்மாவதி அம்மா 2 பேருமே சென்னை தாங்கய்யா. பத்மாவதி அம்மா ஐயா முத்துக்குமரன் ஏதோ பேச வந்தாங்க. ஐயா ஏதோ ஒரு வார்த்தை பேச வந்தாங்க. ஆமா ஐயா முத்துக்குமரன் ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா. சிவாயன். திருச்சிற்றம்பலம், திருவடி வணக்கம். நம்மளோட சிவபெருமானுக்கு எப்பவுமே அடிகளாரை பத்தி சொன்னாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் 4 வருங்கும் போது மெய்சில் இருக்கும். இந்த 4 வருல திருநாவுக்கரசர்னாலே எல்லாருக்கும் மெய்சிலிருந்து கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. ஆமா, பிரேமா அம்மாக்கு தெரியும். எங்க திருநாவுக்கரசை பத்தி பேசலாம் ஓடி ஓடி போய் அங்க போன வாரம் கூட இலங்கை ஜெயராஜுக்கு வந்து பேசினாரு. அவரோட ஆங்கிள் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அவரோட ஆங்கிள் அது திருநாவுக்கரசை பார்த்து அவர் 1 மணி நேரத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இன்னைக்கு அதை கேட்கும்போது அப்பா ஒரு சீரியஸ் ஆஃப் இது ட்ரெயின் பெட்டி மாதிரி வரப்போதே, அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்கலான்னு நினைக்கும் போது எப்பவுமே திருநாவுக்கரசரை பத்தி இருக்கும்போது என்ன மாதிரி இளையனுக்கெல்லாம் 2 தான் ஞாபகம் வரும். ஒண்ணு அவரு கடலூர் அவரு ஆழி கடல்ல இருந்து கடல்ல வந்ததும் காளஹஸ்தில இருந்து ஊர்ந்து போனது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவரு 80 வயசுலதான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பணம் இருக்கும்போது மத்தவங்க எல்லாரும் வசதி வாய்ப்பு இருந்து இவரு நல்லது பண்ணியும் கஷ்டப்பட்ட ஒரே நாயனார் இவர் தான். அடியனுக்கு தந்த ஹிஸ்டரியோட கஷ்டப்பட்டு கடைசிலையும் அவர் கஷ்டம் தான் பட்டாரு. இறைவன் அடி சேர்றதும் அவர் சாதாரணமா சேரல, ஊர்ந்து போய் நகர்ந்து போய் தான் சேர்ந்தாரு. அந்த இதுல அதை பத்தி பேசும்போது அந்த கடலூர் சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப மெய் செல்லுது. எனக்கும் நான் திருச்செந்தூர்ல இருக்க வேண்டியவன் என்னை கொண்டு போய் கடலூருக்கும் வர வச்சு அதை வந்து கலந்துக்க வச்சு அதோட சிறப்பையும் நேர்ல பார்க்க வச்சு இருந்தது ஒரு பெரிய நம்மளோட குரூப்பாளங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பயன் கிடைச்சது. அது போக பிரேமாமாவும் எப்பவும் நாயனாருக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கும் போது என்னால 10 to 12 நாயை நான் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் தினம். அப்பதான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நடுவுல பேச வர மாட்டேன், நடுவுல பேச மாட்டேன், சாமி கும்பிட்டு ஆனா கேட்டுருவோம்மா அப்படின்னு மட்டும் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் இன்னைக்கு முழுமையா கேட்டேன். அந்த அவரோட ஆரம்பத்துக்கே 1 மணி நேரம் அப்படின்னா அவரை பத்தி ஒவ்வொன்றும் சொல்லனா எப்ப முடியுங்கிறது ஒரு இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மணி நேரத்துலயும் சொல்லணும், 100 மணி நேரத்துலயும் சொல்லணும். அந்த 2 திறமையான பேராசிரியர் நீங்கன்னு தெரிஞ்சாலும் இன்னைய முதல்ல போன வாரமும் நம்ம முழுமையா அட்டன் பண்ணும் போதும் அது நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. விட்டு கேட்டாலும் திருநாவுக்கரசு கண்டினியூஸா இருந்தது. பட் இன்னைக்கு முதல்னு வச்சிருந்தா சீரியஸ்ல என்ஜின் எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த முதல் இது ரொம்ப முக்கியமா இருந்தது. எனக்கு இதை எனக்கு செவிக்கு உணவுல போதான் வைத்து கையப்படும். செவிக்கு நல்ல உணவு ஏத்தியாச்சு. இருக்கிற நாயன்மார்ல நம்ம சுந்தரர் அவர் தனி, சுந்தரர் பிராணமும் தனி, மாணிக்க வாசகர் அது எங்க ஊர் அது தனி, திருஞான சம்பந்தர் சிவிகையில தங்க சிவிகையில வரவர். இருந்தாலும் திருநாவுக்கரசருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன்ல இருந்து வந்தவராதான் நான் அவரை பார்ப்பேன். பல கஷ்டங்கள் படுறமா மனுஷன். அந்த இதுல நம்ம வந்து கேட்கறதுக்கு எனக்கும் இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது. பிரேமாமா விடாம திருநாவுக்கரசனாலே எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சகோதரியா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த இதுல என்னால ஐயாவோட டாக்க முழுமையா என்னோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறது எனக்கு பெரிய தவ பயன்னு சொல்லணும். இந்த இதுல எப்பவுமே என்னால முடிஞ்சதை நேரலையிலே கலந்துக்கிறதுக்கு இறைவனை நான் வேண்டிக்கிறேன்.
எப்பவுமே 10 to 12 நான் வந்து மியூட்ல இருந்தாலும் எப்ப தேவையோ அப்ப வந்து பேசிப்பேன்னு சொல்லி இந்த இத உரையாற்றின உங்களுக்கும் இதை கேட்க வைக்க பிரேமா அம்மாக்கும் கலந்துக்கிற எல்லா பெரியவங்களையும் பார்க்கும்போது என்னால என்ன என்ன இங்க தொண்டு செய்யறேங்கிற எண்ணம் வந்து எனக்கு இன்னும் 0ல இருக்கிற மாதிரியா எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்கிற எண்ணம் உங்க மூலம் எல்லாம் வருதுன்னு சொல்லி நான் திருநாவுக்கரசரை பத்தி இன்னமும் தெரிஞ்சுக்க பல விதத்துல தெரிஞ்சாலும் இன்னமும் தெரிஞ்சுக்க ஒரு சிறிய மாணவனாவே நான் உங்க முன்னால அடிபணிந்து திருப்படி பணிந்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சாமி நன்றிங்க சுவாமி. அடியேன் தான் தவம் செஞ்சிருக்கேன் இன்றைய தினம் ஏற்பட்டதுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு ஐயா. அன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி சாமி. முத்துக்குமரன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. எனக்கு வார்த்தைகளே இல்ல. ஐயா வந்து இந்த மாதிரி சொல்வது, ஐயா நிறைய தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. இருந்தாலும் கடைநிலை மாணவன் ஐயா தன்னை சொல்லும் போதெல்லாம் ஐயாட்ட நிறைய கத்துக்குவோம். நம்ம நிறைய விஷயங்கள் நான் ஐயா கிட்ட இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எடுத்துக்கிட்ட ஒரு பணியை வாழ்நாள் முழுக்க நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு தளத்தை எழுதி பெருமானுக்கு அவர் சமர்ப்பிக்கிற அந்த விதம் பார்க்கும்போது இதுதான் தொண்டு, இது விட ஒரு பெரிய தொண்டு என்ன இருக்க முடியும்னு அடியே நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஐயாவோட திருநாட்கள அடியேன் வந்து ஏதோ ஒரு ஓரமா இருக்கேன்னு நினைக்கும் போது அடியேன் செய்த தாமா நினைக்கிறேன். ஐயா திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ற சுவாமி. தொண்டுக்கு உரியவர்கள் ஐயா அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. சுவாமி அம்மா நிறைவு செஞ்சிடலாமா எப்படிங்க சாமி? ஒரே ஒரு அடியார் மட்டும் குணவதின்னு யாரும் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஆமா, குணவதி அம்மா. குணவதி அம்மா சுவாமி, நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க பேசலாம். பத்மாவதிக்கு மைக் கிடைக்கலையாமா, மைக் எப்படி போறதுன்னு தெரியலையா, அதனால அவங்க வரல. சரிங்க சாமி, சரிங்க. குணவதி அம்மா, குணவதி அம்மா இருக்கீங்களா? வந்திருக்காங்க, மைக் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. சரி சரி, சரிங்க சாமி, சரிங்க சாமி. நல்லதுங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. குணவதி அம்மாவுக்கும் தெரியல நினைக்கிறேன். சிவாய நம. வணக்கம். நடராஜன் பேசுறேங்க. நடராஜன் சுவாமி. சுவாமி சொல்லுங்க சாமி. நான் எங்க உங்க வகுப்பை மிஸ் பண்ணிருப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா ஓடி 4-5 ப்ரோக்ராம் காலையில இருந்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில எங்க தேவாரம் கிளாஸுக்கு தௌரிபாளையம் வந்துட்டாங்க. வரும்போதுதான் எடுத்தேன். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் கேட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னு தெரியல. திருநாவுக்கரசருடைய பிறக்கிற ஊருடைய இயற்கையினுடைய செழிப்பை நீங்க சொல்லும் போது நான் வந்துட்டேன். அருமையான பாடல்கள், அந்த பூரா நீலாம்பரியில பாடுனா அருமையா இருக்கும். அந்த பாடல்கள் பூராமே இயற்கை வளம் கொழிக்க, அந்த பாடலும் அந்த அளவுக்கு பார்க்க அந்த பாடினாலே அந்த இயற்கை செழிப்பு அப்படியே வந்துடும். அதாவது எனக்கு அப்ப நீங்க சொல்லும் போது என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா, ஒரு மகான் பிறக்க போறாருன்னா அந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பா இருக்குமாமா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே. அந்த மாதிரி அந்த ஊர் செழிப்பை வந்து சேக்கிழார் பெருமான் அவ்வளவு வர்ணிக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே மெய் மறந்து நின்றேன். கோயிலுக்குள்ளார் என்னை கொண்டு வந்து அங்க 63 நாயன்மார் 64 நாயன்மார்கள் அங்க இருக்கிறாங்க அந்த கோயில்ல, நம்ம தேவார வகுப்புல. அங்கதான் உட்காந்துட்டு கேட்டுட்டேன். யாருமே வரலைங்க இன்னைக்கு கிளாஸுக்கு. அட்மிஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சொல்லியிருந்தாங்க. சாந்தியம்மாவும் வருவாங்கன்னு நினைச்சேன். யாருமே வரலைங்க. ஏகாந்தமா உட்காந்துட்டு நீங்க சொன்னதை வந்து அந்த திருவாய்மூருடைய அந்த செல்வ செழிப்பு, அதாவது இயற்கை செல்வ செழிப்பை வந்து அப்படியே ரொம்ப ஏகாந்தமா உட்கார்ந்து அனுபவிச்சங்க. அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமா சிவனை உணர்ந்த மாதிரியே இருந்ததுங்க. அந்த இயற்கை ரொம்ப ஏகாந்தமா அனுபவிச்சங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மெய் சிலிர்த்துட்டேன் நானு. அட்லீஸ்ட் இன்னைக்கு இதுவாச்சும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க கேட்காம போயிருவோமோ அப்படின்ட்டு இருந்தாங்க. கடைசியில எனக்கு அந்த ஒரு அரை மணி நேரமாச்சு நேரம் கிடைச்சதுங்க. கிடைக்கிறதுக்கு ரொம்ப புனிதம். தவம் செய்திருக்கோம் சாமி. வார்த்தையே வரமாட்டேங்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாதிரி புலியூர் பத்தி நிறைய பேசியிருக்கோம். யூடியூப்ல வரும். நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது முக்கியமான இடம். அது நல்லா கேளுங்க. நல்லதுங்க சாமி. சாருமதி ரெக்கார்ட் நிறுத்திக்கலாமே. நிறுத்திக்கலாமா? நிறுத்திருக்கியா? வேற யாரும் அடியார் பேசணுமாங்களாமா? ஐயா திருவடி